பசுபதி என்னை விட்டு பசுபதி, பசுபதி என்னை விட்டு பசுபதி, இனிமேல் அவன் விஷயத்தில் தலையிட பசுபதி, உனக்கு எதிராக செயல்பட மாட்டேன் பசுபதி, என்னை விட்டு பசுபதி, பசுபதி 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 என்னை விட்டு பசுபதி, நான் இனிமேல் நான் இல்ல பசுபதி, நான் இல்ல பசுபதி, பசுபதி போட்டில இருக்கிறா தெரிஞ்சுக்கிட்டா உன் பையனை போட்டில இருக்கிறாடா. என்னை ஏத்தவன் எல்லாத்துக்கும் இதே கதிதான்டா. இல்ல டாடி. எங்க போறான் டெய்லி கால்ல அவன்? தெரியலங்களே எங்க போயிட்டான்னு. டெய்லி கால்ல இருக்க மாட்டான் அவன். சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். வாவேல அண்ணா நான் சோகமா உட்காந்துக்கிறா. சரி டப்பாயிட. சரி நீ போ வேலையை பாரு. எங்கடா நான் புள்ளிங்களா காணா தெரியலப்பா. போட்டானே. உனக்கு அறிவில்ல சைக்கிள் வச்சிருக்க இந்த மூஞ்சிக்கு அப்பயே சொன்னேன் சைக்கிள் எடுத்துட்டு வராத அசிங்க 10 ரூபாய் இது. ஐயோ என் கரிஷ்மா வச்சுக்கியாடா. டேய் நித்தேனடா ஒட்டியே போடுறா. இந்த கொண்டாரம்பா. எங்கடா அந்த குப்பை போறீங்க? எங்க போறீங்கன்னு இதுன்னே தெரியலப்பா. இத புறா. இந்த வெல்டி சைக்கிளா இது. இதெல்லாம் சைக்கிள்னு ஒரு எத்தனை எங்கடா? எனக்கு வேணாம் மச்சான் இப்பதான். ஓ சாப்பிட்டியா? இது என்ன தள்ளன வருதுங்க? ஏய் எங்க மேஞ்சிட்டு வரீங்க? என்னடா இது இப்படி எடுத்து வந்துக்கிறீங்க? அடச்சி சைக்கிளா இது. என்னடா ஆச்சு? போய் கேட்ட பாரு நானி. சொல்லு கூட சைக்கிள்ல வந்தேன் பாரு நானு. கொஞ்சம் தூரம் வந்தோடனே பிரேக் பிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்குதான் நான் சொன்னேன் அப்பவே சொன்னேன். கேட்டானா இவன் நடந்து விட்டுட்டு போலான்னு. கேட்கவே இல்லப்பா. அப்ப கூட என்ன தெரியுமா சொல்றான்? சைக்கிள மிதி நம்ம 2 பேர் போலான்றான். சரி அதையும் மிதிச்சுன்னு வந்தேன் நானு. மிதிச்சு வந்தா சைக்கிள் ஒஞ்சி போச்சுப்பா. டப்பா சைக்கிள் பா இவன மாதிரியே வச்சிருக்கான். ஏம்பா என் சைக்கிள போய் குறை சொல்றான்பா. வந்து வருபா நான் மட்டும் ஓடினா சும்மா கிள்ளி மாதிரி வந்திருக்கும்பா. இவனுக்கு தான் ஓட்டவே தெரியலையாப்பா. ஏப்பா இந்த சைக்கிளை யாரா ஓட்ட முடியுமாப்பா? பார்ப்பா நீ இந்த சைக்கிளா இது. என்னடா நீங்க பாப்பா இது சைக்கிளா? என்னடா ஆச்சு இப்படிலாம் பண்றீங்க? ஏய் உர்ரா உர்ரா. உள்ள போடு. ஏய் இதையும் கொடு. இதையும் உள்ள போட்டு பசங்களுக்கு பேச்சம்பழம் கொடு. வா வா இதை வாரி குடுறா. இதையும் வாரி உள்ள போடியா. நீ வரமாடா. அவனை கீழே வலிட்டா. ஏய் நெத்திலி இப்படி வா. ஏம்பா என் கரிஷ்மா கொடுக்க சொல்லுபா. ஏம்பா என் கரிஷ்மாபா. காயிலாங்கட்ட சைக்கிளுக்கு கரிஷ்மான்னு பேரை வச்சுக்கின்னு எங்கடா இருக்கிறன்னு கேட்டா டேட்டிங்ல இருக்கிறன்னு என்கிட்ட நக்கல் விடுறியா? 2 பேர் கால்ல போனானுங்கப்பா டேட்டிங்னு. என்ன கதைன்னு பார்த்தா இந்த மாதிரி வச்சுக்கிறீங்களா? அந்த பேச்ச வந்து கூட. என்னப்பா இன்னைக்கு எல்லாம் டக் டக்குன்னு கிடைக்குது. நம்ம நல்ல இடத்துக்கு தான் வந்துக்கிறோம் போல தெரியுது. ஹலோ யார்ப்பா பேசுறது? ஏய் உனக்கு யாரு அம்பானியா போன் பண்ணுவாங்க? நான் தான்டா பேசுறேன் நாயே. சொல்லுப்பா. எங்க இருக்கிற? தொழில கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்பா. எங்கதான் நாய்? தொழிலுக்குதான். வா வா வந்துட்டேன்பா. வரானாம்பா. ரொம்ப பிஸியா இருப்பது. இல்லாத நாடுதான் எங்க மையா ஐயா நிறைய கிடைக்குதுப்பா நம்மளுக்கு. அச்சிக்க வந்துச்சு பாப்பா குப்பை பொறுக்கி. நம்ம ஏரியால குப்பை வண்டியே தேவையில்ல. எல்லா குப்பையும் இதே பொறுக்கின்னு வந்துடும். ஏய் யார பார்த்து குப்பை பொறுக்கின்னு சின்ன பையன் தெரியாத பேசிட்டான். இது துண்ணு என்னது இது விஷயம் தெரியாதா? நம்ம நெத்தில தூக்கி சடாஜி உள்ள போட்டால என் வண்டி தூக்கி உள்ள போட்டாரு தல. ஒரு பேரிச்சி மரம் கூட தரல தெரியுமா? என்ன வேலை பாவம் எல்லாம் அந்த குழந்தை அது வண்டி எடுத்து காயலாங்கல்ல போட்டீங்கப்பா. டக்குனு வாங்கடா. சரி சரி பிசினஸ் பாரு. விடு வாங்க வாங்க அப்படியே என்கிட்ட கொடு. மட்ட பாத்துற போகுது. சரி நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம போய் மஜா இருக்கலாம். நெத்தில வாடா போலாம். ஒன்னு வச்சு நான் காணோம். பாத்துக்கோ எங்க போச்சு சொல்லுப்பா. வந்து உட்காரு புது கரிஷ்மா வாங்கி தரேன். கணக்கு குழப்பமாக்குது. 147 ரூபாய் கொடுப்பா. நீதாப்பா 3 ரூபா தரணும். துட்டா கொடுக்கலையா? முதல்ல 150 ரூபா வாங்கி போனானுங்க. யார் வாங்கி போனது? இப்ப போனானுங்களே. யார் போனது? இவங்களா? வேற ஆமாம்பா. எங்கடா போனானுங்க? 150 ரூபாய் வாங்கி போட்டானுங்களே. ஐயோ ஐயோ டேய் மொட்டை பின்னால ஓடி வரதா பாறா. ஆமாம்பா பின்னாடி ஓடி வரதுப்பா. துட்டா குடியா. அம்பா மொட்டை பின்னாடி ஓடியாதுப்பா. அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடியாட்டோம்.
எங்க அம்மா துட்டு இல்லாம போனா வீட்டுல தொடப்ப கட்டாடி விட வேலையே ஏய் என்னடா அம்மா வந்து நிக்கிறா பின்னால யாருல துட்டை வாங்கி போயிட்டேன் 150 ரூபாயா ஏய் நீ ஏட்ட நினைச்சடா நானே யார் நான் யாருக்குள்ள எஸ்கா போயிட்டீங்க 150 ரூபாய் வாங்கினேன் ஏய் மொட்டை ஏய், இவ்வளவு அவனுக்கு ஒண்ணும் சீக்கிரம் தெரியாதுடா. ஓடியான்ட்ட? நீ ஏறி பின்னால உட்காரு. வந்து ஏறு. ஏய் காலங்காத்தாலே உட்காந்து டிவி பாத்துக்கின்னு போ மேல உட்காரு நான் பாக்குறத பாரு சுட்டிடுவீங்க சித்தப்பா சுட்டிடுவீங்க சுட்டிடுவீங்க டெய்லி தானே சுட்டி டிவி பாக்குற நீ கம்முனு உட்காரு ஏய், ஒழுங்கா படிக்கிறது இல்ல வந்துட்டு டிவி பாக்குறது எல்லா பாட்டுலயும் ஃபெயில் ஆயிட்டு சுட்டி டிவி பாக்கணுமா நான் ஃபெயிலுன்னு உனக்கு தெரியுமா நான் எல்லாத்துலயும் பாஸ் கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சரி நான் எத்தனாவது படிக்கிறேன்னு சொல்லு இது கூட தெரியாதா யூகேஜி ஐயோ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் குழந்தை எத்தனாவது படிக்கிறான்னு கூட தெரியல பாரு இவனுக்கு. ஓகே சமாளிப்போம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஆமா சொல்லவே இல்ல இனிமேட்டு ஒரு கிளாஸ் விட்டு ஒரு கிளாஸ் மாறும் சித்தப்பாட்ட சொல்லிட்டு தான் மாறணும் ஓகே ஐயோ பெரியயா இருக்காங்களா? இருக்காங்க வாங்க வாங்க சார் உட்காருங்க. வணக்கம் ஐயா. ஐயா உட்காருங்க. வணக்கம் உட்காருங்க ஏய் இப்போ எதுக்கு அழுகுற எவ்வளவு நான் மாட்ட மாட்டேன் இந்த இருக்கட்டும், பரவாயில்லையா? அப்பளம் மேல சிடு முஞ்சா இருக்குது என்ன சத்தம் அது கொஞ்சம் பாருமா. என்ன பிரியா அழுதுட்டு இருக்க? ஏன்டா அவளை அழ வச்சிட்டு இருக்க? ஐயா உனக்கு உங்க பிள்ளைக்கு இதே வேலை இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் அவளுக்கு. அவ பாத்துட்டு போட்டுமே. டிவி பாத்துக்கோ மனசுல நிம்மதியா இந்த இருக்கு வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. அவன் அப்படிதாங்க. இந்த மணி சுட்டிட்டு பாருமா. நீங்க வந்த விஷயம் சொல்லுங்க. நாங்களும் வருஷம் வருஷம் வரோங்க ஐயா. ஆமா. இந்த வருஷமும் ஆமா. வந்துருக்கோம். இந்த வருஷமாவது உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்குமாங்க ஐயா? கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒண்ணு, அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா நான் சொல்லி அனுப்புறேன். ஐயோ ஏய் யார் மேல கை வச்சா என்ன பஞ்ச பரதேசி நினைச்சியா மனுஷனை கட்டையிலே அடிக்கிறா என்ன நினைச்சுக்கிறா ஓட்டு மேல சோத்த போட்டா எனக்கு 1000 காக்கா நீ சோறு போடலாம்னா எனக்கு மட்டும் சோறு போட மாட்டானா இதுதான் போக்கே இரு நாளைக்கு வந்து காலி பண்ணிடுறேன் ஐயோ மொட்டை இங்க டைட்டா நாசா வாங்குது நம்ம முதல்ல எஸ் ஆகிட வேண்டியதான் ஹாய் செல்லம் நான் பெருசுங்களா அழகி போல கலந்துக்க போறீங்களா லைனா நிக்கிறீங்க இவன் நான் பட்ட பகல்ல தண்ணி வச்சு நிறுறான் டேய் நீ பல்லுலாம் அழுகுவியா அவ்வளோபா நான் வேலை எப்படிங்கிற வேலை நான் நல்லா இருக்கேன்க்கா நீங்களா எப்படி இருக்கீங்க வேற கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுல அதான் பசங்களை பார்க்கலாம்னு வந்தேன் சரி நான் போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் போயிட்டு வாப்பா இங்க வாடா நீயே ஓசியில துண்ட அடி சேர்ப்பால அக்காக்களை போய் அண்ணன் நாஸ்டா வாங்கிட்டு வா சரிண்ணா. என்ன வந்து எங்க போற அண்ணன் நாஸ்டா வாங்க போறேன். சரி எனக்கு 4 சேர்த்து சொல்லுண்ணா சரிடா. ஏய் என்ன நெத்திலி வீட்டுல சாப்பிடல வீட்டுல ஆத்தா பொட்டாசிக்கு வேற இருக்குதுல்ல சுத்தமா இருக்கணும் அப்படியா அதான் காத்தால நாஸ்டா போடல காசு கொடுத்து ஹோட்டல்ல துணுக்குறாசான்னு சொல்லிச்சு சரி சரி நீயே அக்கா கல்ல சாப்பிடுறியா நானும் அதான் சேர்ந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அண்ணன் திட்ட இருக்கா சீக்கிரம் கொடுக்கா. பசி வயிற்று கிழது எங்கடா இவன் ஆளா காணா ஏய் எவ்வளவு நேரம் இந்தாண்ணா கொடு இந்தா ஆ? அண்ணா, என்னடா அக்கா பழைய பேலன்ஸ் கேட்டுச்சுண்ணே. நெத்திலி ஆத்தா காசு குத்துடுதுனால அது வண்டி கிட்ட குத்துடுறா ஏய் அவன்கிட்ட காசு அனுப்பிட்டு பழைய பேலன்ஸ் செட்டில் பண்றா அப்ப நீ கொடுக்கல ஏய் ஏன்டா தான் குத்துக்க மாட்டேன் முதல்ல குத்துடுறா வேலு வேலு என்ன? என்கிட்ட காசு இல்லடா மச்சான் காசு இல்லையா இப்பதான் ஆத்தா காசு குத்துடுதுன்னா என்ன உன் டபுள் மாதிரி என்கிட்டே காட்டுறியா சும்மா பில்டப் பண்ண வேலு அப்படியே விட்டேன் என்கிட்டே பில்டப்பா சரி நீ போயிட்டு அண்ணா வந்து கொடுன்னு சொல்லு போ சரிண்ணா. வரக்கூடாதுன்னா வரக்கூடாது ரோட்லயே போறீங்கன்னு ரோட்லயே கடை ரோடு போறீங்க வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா தொடப்பட்ட பிச்சுக்கும் நான் நாஸ்டாவா துன்றீங்க ஆமாட்டா மாட்டா எங்க வாங்கினீங்க நம்ம அக்கா கடை தான் வாங்கினேன் ஐயா அக்கா கடை நாஸ்டாலாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா காஞ்சி போன தோசையும் ஊசி போன இட்லியும் வச்சுன்னு இருக்காது ஐயா எதுவுமே வந்திருக்காது எதுவுமே நல்லா இருக்காது அதுகிட்ட என்னடா இப்படி சொல்ற வீட்லயே துண்டு வண்டியா என்ன ஐயா காத்தால வீட்டுல கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துட்டாங்க பார்த்தேன் மொட்டை ஓவரா சீன் விடுது
என்ன குத்தாங்க காத்தால? இன்னைக்கு கோழி அடிச்சு குருமா வச்சு குத்துக்கிறாங்க. என்னன்னே தெரியல, ஒரே மஜாவாகுதுப்பா. புரட்டாசி மாசம் விடுமாடா? அட நம்ம வீட்ல அதெல்லாம் பாக்கது இல்லப்பா. சரி உட்காரு. என்னடா ரத்தம்? இது ரத்தமா? ஆமாவா, ரத்தம் வருதுவா. கோழி வச்சு குருமா வச்சு தின்னியா? இதுதானா அது? வீட்டுல ஆத்தா வேண்ட டாமா வேணும்ட்டு இங்க வந்து சீனா போடுற? அது இல்லப்பா, குஷ்டு எல்லாரும் நம்ம டைட் ஆகி மட்டை ஆயிட்டோம்ல. காத்தால தானே வீட்டுக்கு போனோம், ஆத்தா பார்த்துட்டு பொழந்துச்சுப்பா. எவனோ போட்டு குத்துக்கிறான்பா. இல்லையா? என்ன பசி எடுக்குது, எதனா வாங்கி கொடுமாமா, வயிற்றுல ஒரு வர மாட்டியா? ஏய் பாவாவா, அவனுக்கு 2 இட்லி நடா போடா. அண்ணா இப்பதானே அக்கா கடை சாத்திட்டு போச்சே. ஏம்பா பசி எடுக்குது, இவன் வேற எப்படி சொல்றான்? போய் சொல்ற வாங்கி போஜனம் கிடைக்காதுன்னு மொட்டை விஷயத்துல அது கரெக்டா போச்சுடா. ஏம்பா நான் பசி எடுக்குதுன்ற என்னப்பா வசனம் பேசினீங்க? சரி சரி, ஏய் மொட்டை டீயாவது போட்டுக்கிறா. ஏய் யாராவது பந்தயம் கட்டுறீங்களாப்பா? சிக்கன் தான். சரி தைரியத்தை ஆட்டவா போடு. என்னப்பா ஓகேவா? ஓகே ஓடு. போடு வேலை, போடு வேலை, போட்டு பினிஷிங் அடி வேலை. நான் போட்டாதான்ப்பா பினிஷிங்க. நம்ம ஆட்டத்தை பாரு. சூப்பர் பாயிடுறா. அப்படி போடு மச்சான். போடுறா போடுறா, அப்படி முடுறா. உச்சார் பண்ணுங்கடா. என்னையும் பாருங்கடா, ஆட்டம் போறடா, வேலைங்கடா. நெத்திலி ஆட்டக்காரனை விட்டுற போறீங்க. அவன் போயிட போறேன். தம்பி தம்பி, என்னது? என் பொண்ணு. ஆமாப்பா, என் பொண்ணுதான். ஓ சாரி சாரி. கொஞ்சம் கையில ஓ சாரி சாரி. வாடி போலாம். சாரிங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. வந்தா மடியில ஊந்தா அவ பாருன்னு ஏஞ்சி போயினே இருக்கிறா. கனவா இல்ல நினைவானே தெரியலையே. போயிடலாம், சீக்கிரம் வா. யோ வாய வச்சிருவேன். இன்னைக்கு ஒரு ஆடு மாடிடா, விடக்கூடாதுடா. நெத்திலி என்ன பண்றீங்க? அவன் பட்டைய கட்டி பாயில வைக்கலடா. நம்ம எப்படி சொல்றேன்? எப்படி மண்டை கீழே கவுந்து போறான் பாருடா. சரி உடு சுருச்சு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் நெத்திலி ஓரம் போடா. ஓ நீ போயா, வண்டி அடியா. ஏய் ஓரம்டா. போயா, முதல்ல கிளம்பியா. கிளம்பியா. போ. இங்க என்னடி பண்ற? ஏய் வாடி சரண்யா, நானும் அம்மாவும் இப்பதாண்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட எங்களை பாத்துருக்க முடியாது. அப்படியா? வீட்ல ஒரே போருடி, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் வாட்ச் எப்படி இருக்கு? இன்னைக்கு தாண்டி வாங்கினேன். சூப்பரா இருக்குடி. இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. என்னம்மா சரண்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன சரண்யா, கொஞ்ச நாளா ஆளே காணோம். இல்ல ஆண்டி, ஜாப் அப்ளிகேஷனுக்காக நிறைய வேலை இருந்தது, அதான் வர முடியல. உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? நான் எதிர்பார்க்கிற மாதிரி இன்னும் ஜாப் எனக்கு கிடைக்கல ஆண்டி. அதனால என்ன, உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு உனக்கு நல்ல வேலையே கிடைக்கும். தேங்க்ஸ் ஆண்டி. சரி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. சரி ஓகே. ஹே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன விஷயம்டி? நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம். வரும்போது அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. ஆக்சிடென்ட்டா? இரு எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஆட்டோல நானும் அம்மா வேகமா வந்துட்டு இருந்தோமா, அங்க 4 பேர் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆட்டோ வேற செம்ம ஸ்பீடு. ஐயோ, அப்புறமா பார்த்தா அந்த ஆட்டோல வேற பிரேக் இல்ல. பிரேக் இல்லையா? அப்புறம் என்னாச்சு? நேரா போய் அந்த ஆட்டோக்காரன் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க மேல அப்படியே மோதி அங்க விளையாடிட்டு இருந்த ஒருத்தர் மேல போர்டு விழுந்து போர்டெல்லாம் நொறுங்கி போச்சு. அப்புறம் என்ன, கண்ணு முடிச்சு பாக்குறேன், ஒருத்தர் மடியில இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் என்ன வந்துட்டேன். பொய் சொல்ற. இதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு, மரியாதையா உண்மையை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி, ஆள் எப்படி இருந்தாரு பாக்க? ஆளு பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருந்தாரு. ஆனா நான் தான் சரியா பாக்கல. அப்போ அவரு நல்லா பார்த்தாரா? போடி. சொல்லுடி. வேலனா, நான் வேலனா. என்னடா? நான் அஸ்தானா. ஒண்ணே, நாச்சி. நான் அச்சு புட்டானா, வாடானா. யார வச்சதே? அந்த கோயா தோப்பா சங்க நான் அஸ்தானா வேலனா. இரு அத வரேன்டா. ஐயோ, வலிக்குதே. அம்மா. வலிக்குதே.
என்ன விட்டுருங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா. காசு கேட்கும் போது அம்மா அப்பான்னு காலை விழுந்து காசு கேட்க வேண்டியது, வட்டி காசு கேட்க வந்தா கால் மேல கால் போய் சொல்றியா? நான் தைரியம் தான் என் பசங்க மேல கை வைப்பீங்க. வேலை வந்துக்கடா, உங்க தைரியத்தை என்கிட்ட காட்டுங்கடா. உங்க ஏரியாக்குள்ள வந்துருங்க, வாங்கடா, வந்து மோதி பாருங்கடா இப்போ. ஏய்! இந்த நாய் வீட்டுல இருக்கிற சாமான எல்லாத்தையும் எடுத்து வண்டியில போட்டு இவனை தீக்கில போட்டு வாங்கடா. அண்ணா வேணாண்ணா, வேணாண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. என்ன கெஞ்சி கேட்டுக்கிறா, என்ன என்ன ஹலோ. வேணாண்ணா, என்ன வேணாண்ணா, என்ன விட்டு. யாரு? நான் எவனே தெரியல, நான் பேரியால மூணு அஞ்சு ஏரியாவை தும்சம் பண்றானா. நம்ம ஏரியாலையா? ஆமாண்ணா, யார் அவன்? புதுசா இருக்கிறானா. ஐயோ எவன் தெரியலையே. ஏய், யாரா அவன்? எவன்டா இது? எங்க பசங்க எவன்டா அடிச்சது? நான் வந்துட்டேன். என்ன பண்ண போற? நான் ஏன் பண்ண போறேன்? மேல கை வைப்பியா? வையா, வச்சுதான் பாரு. இல்ல தம்பி, நம்ம பசங்க, அதனால தான் கேட்டேன். ஏரியா பசங்க என்ன பண்ணீங்கன்னு பாரியா. ஏரியா பசங்க சீன் ஏரியாவோட நிறுத்திக்க சொல்லு. அதை விட்டு ஏரியா பசங்க மறந்தாவது என் ஏரியா பக்கம் சீன் போட்டான்னு கேள்விப்பட்டேன். உன் ஏரியா அப்படியே தான் இருக்கும். உன் ஏரியால ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான். வாடா போலாம். ரொம்ப வலிக்குதாடா? இப்ப பரவாயில்லண்ணா. சரி உட்காரு, போலாம். போட்டு போய் 10 ரெஸ்ட் எடுப்போம். சரிண்ணா. எங்கடி அவன் ஆளை காணோம்? உங்க தம்பி எங்க போறாரு வரான்னு பார்க்க தான் வேலை எனக்கு. இந்தாம்மா. ஏய் நில்றா, இங்க வாடா. நான் எங்கடா போய் ஊரை சுத்திட்டு வர? எப்பயும் சுத்துறதுல தான். நான் அதுக்கு என்ன கேக்குறேன், நக்கலா பதில் சொல்றேன். ஒருக்கே தான் சுத்தின்னு இருந்தான்னு பார்த்தா இப்ப ரவுடித்தனமும் பண்றியா? நேரம் அப்படி தானே பண்ணாங்க. கொய்யா தோப்புல போய் என்னடா பிரச்சனை பண்ண? அவங்க நம்ம ஏரியா பசங்க மேல கை வைப்பானுங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்க சொல்றியா? இவர் பெரிய பிஸ்தா. ஆமா. யாருக்கு என்ன பிரச்சனாலும் போய் நின்றுவாரு. டேய், கொய்யா தோப்பு பசங்களை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவனுங்க மேல கைய வச்சா காலி பண்ணாத விட மாட்டானுங்க. என்னது காலி பண்ண விட மாட்டானுங்களா? கொய்யாத்தப்புல போயிட்டு என் பேரை சொல்லிப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு உன் தம்பி யாருன்னு. பாத்தியாடி, என்ன திமிரா பேசுறான்? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். வேலைக்கு வரிச்சு கொட்டுறல்ல, அந்த திமிரில தான் ஐயா அந்த ஆட்டம் போடுறாரு. வேலைக்கு போனா தானே கஷ்டம் தெரியும். இன்னைக்கு இவனுக்கு சோறு போட்டன்னு தெரிஞ்சது, இந்த வீட்டுல நடக்கிறதே வேற. எங்க சாப்பிட்டு வாங்க. என்னங்க அப்புறம் அண்ணி என்ன ஆகுது? என்ன வச்சுக்கிறா சொல்ல? ஏண்டா இந்த மனுஷன் அவ்வளவு சொல்றாரு, ஒரு நாளாவது ஒரு பேச்சு கேட்கலாம்ல? நான் ஏன் கேட்கணும்? அவர் கட்டின பார்த்து நீ கேளு. உன் பொண்ணு கேட்கட்டான், என்ன ஏன் கேட்க சொல்ற? சோத்த போடு. ஓ அப்படியா, சரி சரி. அவர் பேச்ச நான் கேக்குறேன். அவர் இன்னொன்னு சொல்லிருக்காரு, உனக்கு சாப்பாடு போட வேணாம்னு சொல்லிட்டு. சரி இப்ப நீ கிளம்பு. ஹலோ 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 ஹலோ, நீ எல்லாம் ஒரு முடிவு பண்ணக்கூடாது. வெய், நான் சொன்னதை கேட்டலாம் நீ முடிவு பண்ணாத. நீ முடிவு பண்ணுனா நாளைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. இப்ப பசிக்குது, சோத்த போடு. நீ இன்னைக்கு என்ன சீன் பண்ணாலும் நடக்காது. ஹலோ, இன்னைக்கு நீ சோறு பண்ண என்ன பண்ண தெரியுமா? தோரம் என்ன பண்ணுவீங்களா? ஒன்னியும் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பசிக்குது. காலையில அவங்க நம்பி போனேன், வேலை முடிஞ்சோட டீ வாங்கி தரேன் நானுங்க. அதே பில்டப்பா வேணான்ட்டேன். இப்ப நீயும் சோறு பண்ணாம சாப்பிடுது. அம்மாலாம் இருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பாங்களா? என்னடா சொல்ற? காலையில இருந்து சாப்பிடலையா? இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இது ஒரு நிமிஷம் இருடா. இத கவுக்கிறதுக்கு இவ்வளவு சீன் பண்ண வேண்டியது இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும்.
சாப்பிடுப்பா. டேய் இந்தா இத சாப்பிடு ஃபர்ஸ்ட். இரு இரு. ஆமா சாப்பிட்டா அண்ணன் திட்டு வருண்ணா. அவர் கிடக்குறாரு, அவருக்கு என்ன தெரியும்? நீ சாப்பிடுப்பா. சரி சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. வணக்கம். ஏய் வாடி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமிக்கு விளக்கு போட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நிஜமா வாடி? அப்ப நான் உடனே போடுறேன். ஏய் எங்கடா போறா? ஆனா ஆளை காணா போயிடுறா. ஏரியால ஒரு பஞ்சாயத்து பா. டேய் இந்த கிளிப் எங்கடா போச்சு? ஆளை காணா. அது எங்க போகுதுன்னே தெரியலண்ணா. நெத்திலி கோயிலுக்குள்ள போறான். இவன்டா கோயிலுக்குள்ள போறான். தெரியலையேப்பா. கூலிங் கிளாஸ்லாம் போட்டு போறானா? உசின் வந்துச்சா? வாங்க நீ பாரு. பாத்துடலாம். விடாதப்பா இன்னைக்கு அவனை. புடி புடி. ஏய் ஏய் அப்படியே ஓடுங்கடா. யார் பாரு நெத்திலி பக்கத்துல? பாருடா நில்றா. ஏய் அங்க பாரு நெத்திலி என்ன பண்ணுது பாருடா. பாத்தியா நெத்திலி ஒரு கருவோட கரெக்ட் பண்ணிட்டுக்குது. நானா காலைல இருந்து நான் சாப்பிட விட்டுனா உனக்காக நின்னுங்கிறா, கண்டுக்காத போய் நிக்கிறா. நீ மட்டும் 2 நாளா என்ன பார்க்கவே வரல. இந்த பசங்களாம் என்ன விடவே தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் தெரியாம மாஞ்சா காசுது பாரு. நல்லாதான் காசுது. எவ்வளவு அழகான பொண்ணு, எனக்கு கஷ்டங்களா என்ன? நான் உன்னோட அழகா? உன்னை விட அழகி இந்த உலகத்துல வேற யார் இருக்கிறா? நீ தாண்டி அழகி என் தேவதை. ஏச்சப்ப தேவனுக்கு ஏம்பா இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுப்பா. 2 நாள் முன்னாடி கூட ஏரியாவில் ஒரு ஃபிகரை பார்த்தேன். அதெல்லாம் அழகா? நான் மொட்டை. ஏலே அவன் பாரு உன்னைய கலாய்க்கிறான். அப்புறம் நான் கருவோட என்ன நான் பண்ண சொல்லுங்க. முடியாது. என்ன விடுப்பா, 2 பேரும் கொலை பண்ணி நெத்திலி ஏழு தூக்கி பேரும் ஓடியா தப்பிச்சு ஓடிடலாம். மாடிக்காத அவங்ககிட்ட மாடிக்காத, வா ஓடிடலாம். நீ நில்றா டேய். ஓடியா புடா போட்டவனா. ஓடாடா. எதி விட்டா எரிக்கும்
எரிக்குவேன் இறக்கி விட்டா கட்டிக்குவேன் தந்தன தானான தந்தன தானான தந்தன தானான தந்தன தானான தந்தான தந்தான தந்தானா எதுக்குடி கட்டி எனக்கு வாரேண்டி கதறி நீயும் துள்ளடி வெட்டி வார்த்த பேச்சுக்கு வில போக மாட்டேன் கட்டி விட்டு பார்த்தாலும் தடமாற மாட்டேன் வில் குடிக்கும் வீரனாண்டி சொல் கேட்டு நீயும் வாடி கண்ணெரிக்கும் வத்த பொடி கச்சிதமா பார்த்த பொடி பொடி கொத்தாமல் பத்த வச்சு பார்க்காம பாலதுவும் குதிக்காது தீ போரி நான் தானடி நீ காளையாக இருந்தாலும் கவலை இல்ல கண்ணடிச்சு உன்னை நானும் கவத்திடுவேன் நீ காளையாக இருந்தாலும் கவலை இல்ல கண்ணடிச்சு உன்னை நானும் கவத்திடுவேன் எத்தி விட்டா எரிக்குவேன் இறக்கி விட்டா கட்டிக்குவேன் கிட்ட வந்தா முட்டிடுவேன் நான் கெட்ட பையன் தாங்க மாட்டேன் காளையாக இருந்தாலும் கவலை இல்ல கண்ணடிச்சு உன்னை நானும் கவத்திடுவேன் நீ காளையாக இருந்தாலும் கவலை இல்ல கண்ணடிச்சு உன்னை நானும் கவத்திடுவேன் என்னடா இன்னைக்கு காலைல இருந்தே கடுப்பாகுது. எனக்கு அதுக்கு மேல வெறுப்பாகுது. சரி, அவனை சிகரெட் வேணும் சொல்லு. போய் 2 சிகரெட் வேணும் வேலு பேரை சொல்லி. துட்டு போடா போய் வேலு துட்டா? பேரை சொல்றா போடா. சரி. நான் நெத்திலே சோகமாகறா சிகரெட் காணனா. ஏய் மொட்டா சும்மா இருடா. எல்லாம் உங்களுக்கு தான்டா. என்னடா? அன்னைக்கு கோவில்ல கலாச்சி ஓட விட்டீங்களா? ஆமா. அன்னைக்கு போனா தான்டா என் ஆளு. ஆ. ஏய் மொட்டா அதோட பார்க்கவே இல்லடா. அட்ரஸ் கூட வாங்கிக்கலடா. ஆ. பெரிய ஆளு விட்டு ஃபிகர். இவர் அட்ரஸ் வாங்க முட்டாரு போடா. ஏய் என் ஃபிகரை பத்தியா பேசுற? ஏய், என் ஃபிகரை பத்தி அடிங்க, பேசினா யாரை மாண்டி பத்தி உடைச்சிடுவேன். கலந்துக்கிற? என்ன? ஏய், சி மொட்டா அவன்தான் நீ, ஏய். கம்முரு. ஏய் நான் வெளிய நான் சொல்லி கம்முறா. எவனா அது ராஜேஷ் பையன்? ஆளே காண ஏரியால. ஏம்பா, 4-5 நாளா ஆளே காணோம்பா. இதோ போறான். ராஜேஷே வாடா இங்க. எங்கடா போற? ஏய் நான் வரலப்பா, எங்க அம்மா உன் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிக்குது, ஆளை விடுப்பா. என்னது? ஏய் மொட்டா என்னடா இப்படி சொல்றான்? போய் கூட்டோடா. டேய் 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 வேலு கூப்பிடுறாப்புல வாங்க. டேய் வா 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 மாட்டிக்கிட்டா தண்டடக்கா வா 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 நில்லு. ஏய் இங்க நான் கூப்பிடுறேன் அவ்வளவு பாஸ் எங்கடா போயினுற? வேலைக்கு போயினுக்கிறேன்ப்பா, நான் இல்லாதப்போ ஏதோ நந்துதாமே சொல்லு கேட்டுன்னு போயிடுறேன். சரி அது இருக்கட்டும். நீ நான் இந்த முடிவுக்கு வந்துட்டுக்கிற வேலைக்கெல்லாம் போறேன்றா? அது இல்லப்பா, அன்னைக்கு சரக்கு கஷ்டு ராத்திரி வீட்டுக்கு போலையா, எங்க ஆத்தா ராத்திரி ஊரெல்லாம் தேடிக்குது. காத்தால வீட்டுக்கு போன உடனே ஒரே ராவடி வச்சிடுச்சு. அதான் நான் மறுநாளே வேலைக்கு கிளம்பிட்டேன். என்னது? உங்க ஆத்தா சொல்லிச்சுன்னா அதுக்காக நீ வேலைக்கு போய் கஷ்டப்படணுமா? அது இல்லப்பா, கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு எங்க ஆத்தா சொல்லிச்சுப்பா. கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியுமா? தோ 10 வருஷமா டீ கடை வச்சுன்னு கஷ்டப்படுறான், முன்னேற்றானா? அதே டீ கடை தான் வச்சுன்னு கஷ்டப்படுறான். தோ 15 வருஷமா பேப்பர் கடை வச்சுன்னு கஷ்டப்படுறான், அதே ஓட்ட டேபிள் தான் வச்சு கஷ்டப்படுறான். 2 பேரும் முன்னேற்றாங்களா? நல்லா கதையாக்குத. என்னப்பா அவன் சொல்லுங்கிறான், நீ கேட்டுனுக்குற. அதானே. டேய் நீ பாட்டு இப்படி சொல்லிட்டியா? வேலைக்கு போய் கஷ்டப்பட முன்னேறலாம் சொல்றியா? உங்க அம்மா உன்னை ஒரு நாள் திட்டினதுக்கு நீ வேலைக்கு போறேன்றியா? மொட்டையை குத்தா அவங்க அம்மா போட்டு குமுறு குமுறுன்னு குமுறுது. அது நான் வேலைக்கு போயிட்டானா? ஏன் நம்ம நெத்தில எடுத்துக்கோ, அவனுக்கு தான் அவங்க அம்மா போட்டு தொட போட்டுலயே மந்திரிக்குது. அது நான் வேலைக்கு போயிட்டானா? இவ்வளவு ஏன்டா எங்க அண்ணனுக்கு தான் எவ்வளவு திட்டுறான் உனக்கு தெரியாதா? அதுன்னு நாங்களாம் வேலைக்கா போயிட்டோம். நீ இல்லாத 4 நாள்ல இங்க என்ன மேட்ரு இருந்து தெரியுமா? என்னடா இருந்தது அது சொல்லு மச்சான், அதுக்காக தான் வந்து நின்னுக்கிறேன். அப்படி கேளு சொல்றேன். வணக்கம் தல. வணக்கம். ஏய் என்ன மொட்டை ஏரியால மதிப்பு மரியாதைலாம் அதிகமாயிட்டுக்குது. இப்ப தெரியுதா உனக்கு நாங்க எதுக்கு சொல்றோன்னு? சே ஆமாண்டா, எல்லாம் எங்க ஆத்தா வேலை வந்தது. இதுக்குதான் அப்பா ஆத்தா பேச்சே கேட்க கூடாதுன்றது. தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போயிட்டேன் மச்சான், என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அச்சா பாத்தியா இப்ப எவ்வளவு அழகாக்குற?
ஐயோ இதானே நம்ம ஏரியா கெட்டப்பு. இத மாத்த பாக்குற? வேலைக்கு போறவனையும் கட்டுட்டாங்கப்பா. என்ன மைண்ட் வயசு ஈய போட்டுக்குறேன். சரி என்ன பண்றது வா. அண்ணா இந்தாண்ணா. ஏய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுறியா? கடைக்காரன் லேட் பண்ணிட்டானே. கொடு. இந்தா இதை பிடிச்சி நாசமா போ. என் துட்டுலாம் புகஞ்சினே போகுது. நித்யானந்த கிட்ட யாரா பில்ல போட்டு வசூல் பண்றது? தெரியலையேப்பா. இவனுங்க தானே அது சாமி பேரை சொல்லி கலெக்ஷன் பண்றவனுங்க. என்னப்பா வேணும்? பிள்ளையார் கோயில் கலெக்ஷன் பண்றேன்பா. மட்டா நான் கேளு. என்னப்பா பிள்ளையார் கோயில் ஃபங்க்ஷன் என்ன கொடுப்பீங்க? பிரசாதம் கொடுப்போம்பா. எவ்வளோண்டு சுண்டல் இம்மா பொங்கல் வேற என்ன கொடுப்பீங்க? நான் மாட்டா இப்படி பேசுற? சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்த வேண்டியது. ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பா? சாமிக்குன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட வேண்டியது. ஆமாப்பா. இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்பா. சாமிக்குன்னு படைக்கிறது நீங்களே துண்டுறது. நீங்க ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்னப்பா தெரியும். கதையாகுது? ஏன் எங்களால ஃபங்க்ஷன் நடத்த முடியாதா? நடத்த முடியாதுப்பா. ஏன் நடத்த முடியாது? கூட நடத்தி காட்டுறேன். என்னப்பா நீ பாட்டுன்னு பில்லு புக்கை கையில வாங்கிட்ட? ஆமா. ஃபங்க்ஷன் நடத்துனா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன பெரிய விஷயம்? நம்மலாம் கலெக்ஷன் போனா எவன் காசு கொடுப்பான்? இல்ல நாம கூப்பிட்டா வேற எவன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு? ஆமாப்பா இவ்வளவு விஷயம் இருக்குப்பா. கரெக்ட் தான். இதெல்லாம் யோசிக்காம நீ பில்லு புக் வாங்கிட்ட. எல்லாம் இந்த மொட்டையால வந்தது. ஏய் அவன் சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. நம்மள நம்பி எவன் காசு போடுவான்? என்னடா எல்லாரும் இப்படி சொல்றீங்க? உங்கள நம்பி தான் நான் பில் புக் கையில வாங்கினேன். அட அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க. விடுவேலே உண்டி என்கிட்ட கொடுப்பா. பில் புக்க கொடுப்பா. தான் நெத்திலி கலெக்ஷன் நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்பி தானே வாங்கினேன். நாங்க சரி பாத்துக்கிறோம். பாத்துக்கிறோம்பா. சின்ன சின்ன ஆசை. முத்து முத்து ஆசை. தக்காளி மாதிரி இருக்காளே. ஐயோ ஐயோ என்ன விடு. இருடி விடுடா. கொஞ்ச என்ன நேரம் பண்ற? இருடி. ஐயோ விடு. இருடி என்ன கொஞ்ச லூசா நேரம் நீ? இரு. விடு என்ன? இருடி. விடு. சொன்னா கையை கேளு. விடு. ஏய் யாராவது என்னை போடா, காப்பாத்துங்களே. சொன்னா கேளு. ஐயோ எங்கடி இவன் வர்ற? துரத்துறான். ஏன் இருடி. ஏன் என்னை துரத்துற? ஓடுனா விடுடா. விட்டுருவனா? விடுடா. சொல்றத இதெல்லாம் கேளு. ரொம்ப தப்பு. ஏய் இதெல்லாம் பண்ணாத. அடம் பிடிக்காதடி. இப்படி பண்ணாத. ஏய் இதை ஏய் விடுடா, கொஞ்ச பொறுக்கி. நேரம் பொறுமையா நாய். இருடி. விடுறான்னு சொல்றேன் என்ன உன்னை? ஐயோ என்ன பொறுக்கிட்டு இருக்கு. என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே. பாத்தியா பெட்ரூம்க்கு வந்துட்டு இப்படி எல்லாம் பாத்தியா? பண்ணாத. கொஞ்ச தயவு நேரம் நீ செஞ்சு என்னை சொல்லலாம். விட்டுடு. ஒரு வழி சொல்லுங்கய்யா. என் பொண்ணு ஒரு வழி சொல்லுங்கய்யா. ஐயா பொண்ணு வழி சொல்ல ஐயா. பையனை பொண்ணு கட்ட வைக்கயா. ஆமாய்யா உங்க பையனுக்கு என் பொண்ணு கட்ட வைக்கயா. ஐயா என் பொண்ணு பாருங்கய்யா. பொண்ணு வழி சொல்லுங்கய்யா. ஐயா 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 நான் விட மாட்டேன். கால விட மாட்டேன். ஐயா 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 வழி பண்ணா வாழ்க்கை கொடுங்க. ஐயா ஐயா கால விட மாட்டேயா. ஐயா 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 பூராரா புளியாமரா பூச்சி போய் விட்ட சல சலப்ப நான் தெரிஞ்ச மஜிரையில. எவன்டா அவன் நடு ரோட்ல வண்டி ஓட்டுறது? கசுமாலம் இறங்கி வாடா. நடு ரோட்ல ஓட்டாம தலையில ஓட்டுவாங்க. யாரா பார்த்து தலையில ஓட்டுவேன்ற? அடிங்க எங்க ஏரியால மூஞ்சி வந்து தேந்துரும் உனக்கு. ஏய் யாரா பார்த்து மூஞ்சி பேத்துறோம்டா? அடிங்க. ஏய் விட்றா டேய். ஏய் இல்லடா. யாரா பார்த்து மூஞ்சி பேத்துறவன்ற? தட்னா தாராந்துருவ கைத. என்னடா ஐய வேற எது ஏத்திட்டீரம்பா. எல்லாம் அந்த நாயால வந்தது. ஏய் ஏய் ஆயா கொஞ்சம் தண்ணி ஐயோ ஐயோ சாரி. ஏமா என்னமா பொண்ணு நீ பார்த்து வரக்கூடாது? ஏமா தெரியாம அடிச்சிட்டீங்க. சாரி சாரி.
சாரி என்னம்மா இது ஐயோ, sorry. சாரி 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 கேட்ட தெரியாம இடிச்சிட்டாங்க வரும்போது யாராவது இடிக்கணும்னு வருவீங்களா அதை சொல்லுமா சாரிங்க. வண்டி ஓட வண்டி தெரியாதா brake குழந்தை பிடிக்கல. போயிடுச்சு இது சாரி குழந்தையா என்ன பண்ண எல்லாம் ஓட என்ன ஆச்சு ஓ நம்மாலு மொட்டை என்னடா ஆச்சு யார் ஆச்சு உனக்கு இதே வேலை மத்தலாம் அந்த பொண்ணு கிட்டே போய் மோதினேன் வண்டி வர டேமேஜ் ஆயிடுச்சு சரி எல்லாம் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் போங்க 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 எல்லாம் போங்க கிளம்பு போட்டுறது போலாம் மொட்டை நீ ரோட்ல ஒழுங்கா நந்துறதால பாரு வண்டி வர ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு பொண்ணுக்கு வேற அடிபட்டுக்குது இஷ்டம் இல்லமா அடிபட்டுக்குதுல என்ன பண்றீங்க கட்டைய நல்லா கட்டுமா அடிபட்ட மாதிரி இது இல்ல உதட்டுல அடிபட்ட மாதிரி இருக்கு கட்டைய கை கட்டி இடுப்புல என்ன அடிபடல பண்றீங்க இல்லையா பாத்துக்குமா நல்லா பாரு பாவி நானே அடிபட்டிங்க கிடக்குறேன் இவன் போய் கண்ட இடத்துல கையை வச்சு தடவிட்டு இருக்கானப்பா ஆமா யானை மாதிரி இருக்கா ஊந்து அடிபடலன்ற நல்லா இங்கே பாத்துக்கோ அப்புறம் வீட்ல போய் வலிக்க போகுது ஐயோ, தயவு செஞ்சு சொல்லுமா ஒண்ணும் ஆகல ஒன்னும் ஆகல நீ போயிடுவா நான் விட்டுருவா வீட்டுல நானே போயிடுயா போயிடுறேன். பரவாயில்ல அது தப்பா நினைச்சு மாட்டவா இல்ல, ஒண்ணும் இல்ல நீ போயிடுறியா ஆமா சரி போ போ ஏய் உட்காருடி இந்த மூஞ்சிலாம் கூட ஏத்தி வர தைரோட மாதிரி இது நடக்குது கடை மூடியா முடியா கடையா ஏய் எல்லாத்தையும் போய் முடிக்கடா இந்த காவன்ட்ல பஞ்சாயத்து முடிய வரைக்கும் மாவனை எவனா கடை தரீங்க காலி ஆயிடுவீங்க பஞ்சாயத்துல நான் தலையிட்டு இருக்கேன்டா நான் தலையிட்டு இருக்கேன் மாவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் என்னடா பேசி வரீங்க அது ஒன்றும் இல்லைண்ணா சேட்டு எவ்வளோ பெரிய ஆள் அவனே அடித்து ஓட விட்டீங்க அன்னைக்கு நம்ம ஏரியாவில் வரத்த பூந்து உங்களை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் யார எங்க எப்படி எப்ப தரணும்னு எனக்கு தெரியும் சரியா மூட்டு கம்முன்னு வாங்க பிரியா 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 ஏய் வாடி சரண்யா உட்காரு என்னடி வீட்டெல்லாம் திறந்து போட்டுட்டு விட்டத்தையே பாத்துட்டு இருக்க என்ன பகல் கனவா என்ன ஆச்சு ஹீரோ டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா ஆமாண்டி என்னன்னு தெரியல அவர் ஞாபகமாவே இருக்கு அவரை போய் பார்க்கணும் பேசணும்னு தோணுது அது தவிர வேற எதுவுமே தோண மாட்டேங்குதுடி என்ன செய்யறதுன்னு தெரியலடி நீ விழுந்துட்டடி சரி இப்போ என்ன அவர்கிட்ட போய் பேசணும் அவ்வளவுதானே ஹே என்னடி சொல்ற அவர்கிட்ட போய் பேச முடியுமா கண்டிப்பா பேசலாம் உங்க வீட்ல பழைய பேப்பர் பொருள் எதனா இருக்கா கொண்டு வா இருடி ஒரு செகண்ட்ல வந்துடுறேன் இரும்பு தயிரோடையே கூட்டினால என்ன ஓனர் என்ன இத எடை போட்டு எவ்வளவு தேரும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்னது இதை எடை போடவா போட்டுருவோம் உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை நான் இத சொல்லல இந்த பையில உள்ள பொருளை தான் சொன்னேன் ஓ இத சொன்னீங்களோ இதெல்லாம் எடை போட வேண்டிய அவசியமே இல்ல தூக்கி பார்த்த உடனே இதோட விலை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஒரு நிமிஷம் இரு இந்தா வச்சுக்கோ என்னது இது இவ்ளோதானா அவ்வளவுதான் வேற எதுனா தரது அப்படியா இந்தா இந்த அவளத்தின் போய் 2 பேரும் ஊற வச்சு துண்ணுங்க போங்க இந்தாடி உன் ஆளு உனக்காக கொடுத்தாரு வாயில போட்டுக்கோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுடி ஏய் என்னதான் சொல்லுடி வாங்கடா நான் வேலு கேரம் போர்டு பாட்டிலாம் வந்து போகுது அது ஒண்ணும் இல்லடா இந்த பழைய பொருள் எல்லாம் போட வந்தாளுங்க வாங்கி 2 ரூபா குத்து அமிச்சேன்
என்ன இருக்குது நீ என்ன நினைக்கிற? காந்தி நகர்ல இல்லாத பேப்பர் கடை நம்ம ஏரியால இருக்குதா? உன்னை தேடி இவ்வளவு தூரம் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மச்சி. சொல்லிட்டாரு காந்தி. ஒண்ணும் கிடையாதுடா, பழைய பொருளை போட வந்ததுடா அது. எங்க பழைய பொருள் கொண்டா பாக்கலாம். இந்தா பாரு, நீ பாருடா, பிரிச்சு கொட்டி பாருங்கடா. புது புது பொருளா இருக்குது மச்சி. இது என்ன இது? என்னமோ இருக்குது. டேப் ரிகார்டு. நானே புரியலையே. டோபர்பா இது போய் பழைய பொருளாம்பா. டேப் ரிகார்டு என்னமோ இருக்குது. எதுக்கு இதெல்லாம் போட்டான்னு தெரியலையே. வேற என்ன இருக்குது பாக்கலாம் பாரு. என்னப்பா இது? புத்துவலக்கா பழைய பொருள். புத்துவலக்குமாடா? ஆமாண்டா. எல்லாம் புதுசா இருக்குது. பொருளை கடையில போட வருவாங்க. பத்தியா அதுல ஏதோ இருக்குதுன்னு நீ சொன்னா கேட்காது இருக்கட்டும். இந்த மேட்டரை விடுங்க. கலெக்ஷன் பண்ணிட்டு வரேன்னு போனீங்களா, அது என்ன ஆச்சு? ஆச்சி ஆனா ஆவல. என்னடா நெத்திலி மொட்டை எப்படி சொல்லுது? காசு போட்டானுங்களா? தலை போட்டானுங்க போடல. என்னடா எப்படி சொல்றான்? போட்டான் போடலன்னு. என்ன ஃபங்க்ஷன் நத்திலாமா? என்ன நத்திலாம் ஆனா டவுட் தான். அட பாவீங்களா? என்னப்பா ஆளாளு பேசிட்டு இருந்தா என்னப்பா? முதல்ல கலெக்ஷன் பிரிச்சு கொட்டுங்கப்பா. ஆமா, கலெக்ஷனை பிரிச்சு கொட்டிட்டு கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடத்துறது என்ன ஏதுன்னு அப்புறம் பேசுங்கப்பா. இவனு கோயிலுக்கு கலெக்ஷன் பண்ணாங்களா? கோயில் முன்னாடி பிச்சை எடுத்தாங்களா? செல்லாத காசுலாம் இருக்கு. என்னடா இது? நாலாம் தீஞ்சு போன 5 ரூபா இதெல்லாம் வச்சு எப்பறம் ஃபங்க்ஷன் எடுத்தது? தலை எங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டு ராடு பண்ற பசங்கன்னு ஒருத்தங்க கூட காசு தரல தலை. அதனாலதான் கொடுத்ததை வாங்கி ஓடியான்ட்டேன் தலை. அப்படியே சொன்னானுங்க. இதுல வேற தலை இந்த மொட்டை தொல்லை வேற தாங்க முடியல. காலையில இருந்து டீ வாங்கி கொடு, பஜ்ஜி வாங்கி கொடுச்சா. ஆமா, அப்படியே ஒரு டீ வடை வாங்கி கொடுத்துட்டாரு இவரு. ஒண்ணுமே வாங்கி தரலப்பா. காலையில இருந்து கலெக்ஷன் போயிட்டு வந்தா. இந்த கலெக்ஷன் வச்சு உனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்களா? இனிமே உங்க யாரும் நம்பி பிரயோஜனம் இல்ல, தெரிஞ்சு போச்சு. மொட்டா நீ புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நானே கலெக்ஷன் பண்ணி ஃபங்க்ஷன் ஆத்திடுறேன். நீங்க எல்லாம் கூட வந்தாலே போதும். குர்ரா புக்க. இனிமேட்டு என் கலெக்ஷனை பாரு எப்படி பண்றேன்னு. அப்படி போடு. ஓகே ஓகே. போடுமா போடுமா, சிரிக்காத. 10 ரூபா வச்சுக்கினே பிள்ளையாருக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியாது. இதை நீ வச்சுனே உள்ள 100 ரூபாயா? அதெல்லாம் நான் பாத்துறேன். நீ காசு அடியா வேலு. நான் பாத்து இதை பாத்துக்கிறேன். சீக்கிரம் குடியா, கடைக்கு போனா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இங்க காஜி இங்க சகாதேவன் தம்பி கடையில 1000 நோங்கடா மொட்டை. பாரியா? உட்காரு. இதுல டைம் நடா ஆகுது. வாட்சே கட்டலப்பா. டா வேலு, ஹேண்ட் பேக்ல இதையும் போடு. போடா வேலு. போடு போடு. வேலு போனா மட்டும் துட்டு கொடுத்துறாங்க. நம்ம போனா சில்லறையா செல்லாத காசெல்லாம் கொடுக்குறாங்க. வணக்கம் தலைவரே. என்னாச்சு வந்துடுறேன். வேலு வந்தா எச்ச கையில காக்கா ஓட்டதான் கூட கொடுக்குறான்பா. நீங்களே கலெக்ஷன் பண்றேன்னு போனீங்களே, இப்ப பாத்தல நம்ம கலெக்ஷனா இப்படி பண்ணண்டா கலெக்ஷனா. எவர் கலெக்ஷன் இவனா கடையை போட்டு துண்டுது போயிட்டாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கலெக்ஷனே போடுறானுங்க. நாங்க வந்தா சில்லறையா போடுறானுங்க. எங்க கொடுக்குறாங்க? அதான் நம்ம பவர் இப்ப தெரிஞ்சதா உனக்கு. எப்படி இருக்கீங்க? நான் எல்லாம் இங்கே ஆட்டி போட்டுக்கிறீங்க. சவாரி எதுவும் போலியா? பசங்களாம் சேர்ந்து கலெக்ஷன் வாங்கிங்கடா. வேலை எவ்வளவு போடுன்னு சொல்லு. எல்லாம் ஃபங்க்ஷன் வந்தாலே போதும். கலெக்ஷன் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்ல. பரவாயில்ல விட்றா. பில்புக்கு உள்ளேடா மொட்டை. அவங்களாம் வந்தா போதும்டா விட்றா. என்னப்பா நம்ம ஏம்பா டாக்டருங்க ஆ ஈ ஊன்னு போடுறாங்க, அது கேட்க மாட்டேன். அதை விடு. நான் பச்சிக்கிறான் போடுறான். நீ என்ன கிழிச்சிக்கிற? இதோட பெரிய டாக்டரோட பேரன். நான் வரேன். ஃபங்க்ஷன் வந்துடுறா. வந்துடுறேன்பா. வணக்கண்ணா. என்னதுண்ணா இது? என்ன எவ்வளோண்ணா இது? 75 ரூபா. 75 ரூபாயா? ஒரு அடுத்த மாசம் தரேன். வை வை வெச்சிருப்பா. வை வை. வேலு எந்த பக்கம் வந்துக்கிறோம் நம்ம? சிங்கப்பூருக்கு வந்துக்கிறோம். டண்டடக்கும் டண்டடக்கும் டண்டை. ஏய் கூப்புறா. நான் எவன நம்மள பாக்க மாட்டான். ஏய் வேல வந்துடா. முதல்ல அந்த டீ கூப்புறா. ஏரியா பாரு, எங்கல பாரு. இவங்க நடுவுல கண்டிச்சா இந்த சுத்து சுத்துறா. நான் நடந்தா அதிரடி என் பேர் சரவடி. டீ கடை நிச்சா பாறா. கார் வந்துக்குது கார். புது கார் நிக்கு. இங்க வா மாதிரி கார். டேய் வாடா டீ கடை. என்னடா வியாபாரம் பண்ற? என்னப்பா காரை திருடி வந்தீங்களா? யாரை பார்த்து கார் திருடினீங்க? மன்னிச்சிருப்பா. டோபியா பாரு. என்ன திட்டுக்கார் இல்லையா? மொட்டையை பார்த்தா நிச்சயம்பா. சொந்தமா வாங்கிட்டீங்களா? சொந்தமா வாங்கிட்டீங்களா? முட்டாளுங்க தான காரை விலை குத்து வாங்குவானுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நம்ம ஒரு மூச்சு கத்த நம்ம சொந்தம்னு சொல்லிருக்காரு. வாடகைக்கு வாங்கினது. வாடகைக்கு வாங்கிட்டு நீ வந்து சொந்தங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்க. ஏய் வேலைக்கு ஆக மாட்டான். ஆமா. இந்த டீ கடை உடனே யூத்தா மாத்தி வண்டிக்குள்ள தூக்கி போடுறா மாட்டேன்.
இதான் வீராஸோட புது கடையா? ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? வாமா. வணக்கம். நல்லா இருக்கமா? ஏய் பெரிய கடை நம்ம ஏரியால இதான் பெரிய கடை வீராஸ் கலெக்ஷன் வெயிட்டா போடு கலெக்ஷன். பாய் இங்க வா. அந்த 3வது ஃப்ளோர்ல இருக்க சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு காட்டுங்க. அந்த அம்மாக்கு அந்த சாரீஸ் இந்த பூனம் சாரி இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் காட்டுங்க. ஓகே போய் பாருங்க. ஓகேமா. ஏய் கலெக்ஷன் பண்ண போற இடம் பெரிய இடம். மொட்டை எதனா அசிங்கப்படுத்திட்டு போறான். அவனை பார்த்து பக்கமா கூட்டிட்டு வாங்க. சரிப்பா சரிப்பா. ஏய் புடா மொட்டைய போடுறா. பூச்சி எடுத்துவாங்கடா. 2 கோட்டு ஓட்றாங்க மொட்டைய. அம்மா என்ன வெளிச்சம் பாருப்பா. அம்மா பேரு டியூப் லைட் பாருப்பா. வணக்கம் வேலே. கோயில் ஃபங்க்ஷன் பண்றான். அப்படியா? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. நல்லபடியா பண்ணுங்க. ரொம்ப நன்றி தலைவா. ரொம்ப குனியாத கூன் வந்துற போது வா. அப்படியே நம்ம கல்ல ஒரு லிங்கு ஒன்னு ஏத்துன்னு போயிரேனே. போய் நிரூபிச்சடா வாடா. நான் ஏத்தமா நீ ஏத்துக்க ஒரு ஜீன்ஸ் ஏத்துக்க வரியா? அல்லே. அல்லே. என்ன கண்ட இடத்துல போட வச்சிங்கறான் கலர் கலரா? அல்லே. எங்க இந்த மொட்டை? என்னடா இது? கலர் கலரா போட வச்சிங்கறான். நான் வீட்ல போனே ஏத்துன்னு போறேன். டாடா வாடா. என்னத்த பொறுக்கினீங்கற? சீ குறாத. என்ன வேலே? வேலே. அட உடு வேலே. அட ஓடிட்ட சொல்லிட்டு உடு வேலே. உன்னால தான வந்த கடிக்கு. பாரு எவ்வளவு பெரிய லைட் பாரு. லைட் கைட்டு போடுவேன் நானே. பூச்சி கட்டி போட்டுருவாங்க. முதல்ல ஓடி வந்து போயிடலாம். சூப்பர். அந்த பூனம் சாரி எடுங்க. ஹாய். ஹாய். அப்புறம் சார் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? பாக்கலையே. என்னது பார்க்கலையா? சரி அதோட பிடிச்சிதா? பிடிச்சிருக்கு. எவ்வளோ பிடிச்சிது? கம்மியா தான் பிடிச்சிருக்கு. கம்மியானா எவ்வளோண்டா? சொல்ல மாட்டேன். அம்மா நீ லூஸ் தானே? நீயும் லூசு தானே? ஒத்துக்கிறியா? நான் ஒரு பெரிய லூஸ்னு இந்த ஊருக்கே தெரியும். தெரிஞ்சனாலதான் சொல்றேன். சரி விடு. எல்லாம் மாமனாண்ட நாளைக்கு வந்து பேசினேன் விடு. என்ன நாளைக்கு உன் வீட்டுக்கே வரேன். நாளைக்கு என்ன எதுக்கு? எல்லாம் ஓகே ஆச்சுல. மத்த விஷயம் பேசலாம் தான். அப்படியே ஆமா. பாப்போம். உடனே வா. இவ்வளவு சீக்கிரமா வா. இவ்வளவு சீக்கிரம் தான் என்ன அதுக்கு? இப்பதான் பழகி இருக்கோம். அது ஆமா பேசிருக்க எல்லாத்தையும் முடிக்கணும் மத்த விஷயம்லாம். இப்ப வேண்டாம். ஹலோ நம்ம எல்லாத்துலயும் ஃபாஸ்ட்மா. சும்மா டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும். நாளைக்கெல்லாம் வர. அப்ப இன்னைக்கே வரவா? எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா ஊருக்கு போயிட்டு. எது உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரா? ஊருக்கு போனா வேற நாட்டுக்கு போனா உங்க அப்பா உங்க வீட்டுக்கு வருவாருல? அவர் வீட்டுக்கு வர மாட்டார். அவர் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. என்னது வீட்டுக்கா? ஆமா என்ன வீடு தானே? அது வீடு. அதான் குத்தனங்கறீங்களே. அது வீடு. வீடா? வீடு இல்ல வீடு. ஹலோ வீடு வீடு எல்லாம் ஒண்ணுதான். வீடு இல்ல சொல்றீங்க. ஐயோ உங்க பாஷையே புரியல போங்க. என்ன நல்லா இல்லையா? இருந்தாலும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். நாளைக்கு எங்க அப்பா இல்ல. பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிக்கிறேன். எங்க அப்பா இருக்க மாட்டார். இல்லனா கூட பரவாயில்ல. அப்புறம் கிஸ் குடு. ஐயோ எங்க அதெல்லாம் ஒண்ணும் தர மாட்டாங்க. கிஸ் குடுத்து போ. எங்க அம்மா தேடுவாங்க விடுங்க. அம்மா போடற மாதிரி தெரியல. கமெண்ட் அடிக்கிறதுல இருங்க. நீ வீட்டுக்கு போற மாதிரியே தெரியல. ஒழுங்கா என் கூட பைக்ல வா. நான் கொண்டு போய் விட்டுறேன். இல்ல வேணாம். எங்க அம்மா கூடயே போ. உங்க அம்மா கூடயே போ. பாய். சும்மா ஒரு பேச்சு சொன்னோனே போயிட்டால. சரி நம்ம திருவிழாவையாவது பாப்போம். கணேசா கணேசா விஷ்ணு கணேசா வீர கணேசா பக்தி கணேசா செல்வ கணேசா ஞான கணேசா வெற்றி கணேசா வராண்டா வராண்டா வேல வராண்டா எங்க வேல வராண்டா பந்தயத்தை வெச்சாத்தா முந்தி வந்து நிப்போண்டா வேல வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேல பின்ன போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம் காசி மேடு மீனு துண்ணு பந்த கையில போடாதடா எங்கிட்ட சீன போடாதடா எங்கிட்ட சீன போடாதடா எங்கிட்ட சீன பந்தயத்தை வச்சாத்தா முந்தி வந்து நிப்போண்டா வேல வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேல பின்ன போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம்
ஆட்டம் சின்ன பசங்க நாங்க ஊருக்குள்ள பொம்மல்லாமங்க யாருங்க பாருக்குள்ள சீட்டாட்டம் சந்தையிலும் வெட்டாட்டம் ஆடிடுவோம் தப்பாட்டம் ஆடிவிட்டா சங்கருப்போம் பந்தயத்தை வச்சாட்டம் முந்தி வந்து நிப்போண்டா வேலை வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேல பின்ன போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம் பாருக்குள்ள நாங்க போனா வீடு தண்டா சாமி சரக்கடிக்க போனதால சுற்றுது பார் பூமி கோலி சடா கொண்டு படா கொண்டாட தாண்டா திருவிழா கோலி சடா கொண்டு படா கொண்டாட தாண்டா திருவிழா குத்தாட்டம் போட்டுடுவோம் கொண்டாட்டம் கண்டிடுவோம் எங்காட்டம் எப்பொழுதும் தூள் பறக்கும் பந்தயத்தை வச்சாட்டம் முந்தி வந்து நிப்போண்டா வேலை வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேல பின்ன போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் மாட்ட மாட்டோம் காசி மேடு மீன் துண்ணு பந்த தேனு போடாதடா என்கிட்ட சீன போடாதடா என்கிட்ட சீன போடாதடா என்கிட்ட சீன பந்தயத்தை வச்சாட்டம் முந்தி வந்து நிப்போண்டா வேலை வெட்டி சொன்னாலே தள்ளி நிப்போம் சேல பின்ன போக மாட்டோம் சுடிதார விட மாட்டோம் பல போட்டு புடிச்சாலும் திருவிழா ரொம்ப அசத்திட்டியாமே. இன்னி பெடல் எடுத்துட்டோம்ல. ரொம்ப சந்தோஷம்பா. சரி அதை கொடுங்க. இந்தாப்பா. ஃபங்க்ஷனை கலக்கிட்டோம்ல. வை இன்னும் 4 லட்டு எடுத்து வை. நல்லா தின்னட்டும். இவன் ஊரெல்லாம் சுத்தி கலெக்ஷன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு 4 கம்பெனி ஏரியா இறங்கி வேலைக்கு போனா உருப்படலாம்ல. இப்படியே தெரிஞ்சுக்கின்னு தின்னு கொள்தானா என்ன வருது? சொல்றது எதனா கேக்குறானா பாரு, முறைக்கிறான் பாரு. எப்ப பார்த்தாலும் முறைச்சின்னு இருக்கிறது, வெளியே சுத்துறது, உருப்படாதவங்க கூட சேர்றது, இதே வேலையா தான் இருக்கான். வேற வேலை வெட்டி எதுக்கும் போறது இல்ல. என்ன பண்ண சொல்ற? வேலைக்கு போ. நல்லா வேலைக்கு போக முடியாது. சாமி பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணி கூத்தடிக்க தெரிஞ்சத வேலைக்கு போக தெரியாதா? சொல்றா, முடியுமா முடியாதா? நல்லா முடியாது. அம்மா டென்ஷன் பண்ணீங்க. மனுஷனை வெறுப்பேத்து. நில்றா வேலு. எங்கடா போற வேலு? டேய் என்னடா ஆச்சு? டேய் ஏன்டா கோச்சிட்டு போறான் அவன்? ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? வேற வேலையே கிடையாது உங்களுக்குலாம். எப்ப பாரு அவனை திட்டுறதுதான் வேலையா உனக்கு? நீ இப்படியே பண்ணி அவனை எங்கேயாவது துரத்தி விட்டுரு. எப்பதான் நீ திரும்ப போறியோ? மூஞ்சி மாதிரி இருக்குதான் வண்டியும். எங்கண்ணா போற? வாண்ணா நாஸ்டா சாப்பிட்டு போனா. என்னடா அண்ணன் கோவமா போறாரு? ஐயோமா! யாரா நீ கர்ப்பிணி வச்சு போயினே இருக்கிற? இரடாக்கில வெளியே விடுறா. நீ வேற பேசினே இருக்கிற. அவ்வளவு தைரியம் தான் ஏன் ஏரியால எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுன்னு வருவ? வந்து நீ பாட்டு நிச்சுட்டு போயினே இருக்கிற. ஏய் சொன்னா கேளு. வேணாம் சொன்னா கேளு. பைக்ல வந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஏய் என்னடா இவன் இங்க கேட்டுனே இருக்கா? அவங்கள வேடிக்கை பாக்குற. ஏய் சொன்னா கேளு. வேணாம் கேளு. ஏமா என் பேரன் வேலு இங்க வந்தானம்மா? பாக்கலையாப்பா? வரலையா? எங்க போனா?
ஐயா இங்க வாங்கய்யா. என்னப்பா எதுவா கூப்பிட்ட? பசுபதி பையன் நம்ம வேலை அச்சு போட்டு போயிட்டாயா. எங்கப்பா? அதோ அங்கய்யா. அங்கேயா? ஏண்டா இங்க உட்காந்து எழுந்து வாடா முதல்ல, வீட்டுக்கு போலாம். ஏய் எழுந்துன்னு சொல்றல, வரல. வாடா போகலாம். நான் தான் வரல. எல்லா விஷயம் எனக்கு தெரியும். எந்திரிச்சு வாடான்னு சொல்றல, வாடா. பாரு பாருடா, பாரு எங்க இருக்க வேண்டியதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருடா. இவங்க எல்லாம் யாரு, இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் நம்ம பரம்பரைடா, நம்ம ரத்தம் இது. எப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாருடா. பாத்தியா? வாடா வா, இன்னும் இருக்கு வா. பாருடா, இவர் யாருன்னு தெரியுதா? இவங்கெல்லாம் யார் தாத்தா? இவரு யாருன்னு தெரியா? இவர் தாண்டா உன் தாத்தா, என் அண்ணன். பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தாண்டா பாக்ஸிங்ல நம்பர் 1 இருந்தது. ஆனா அவங்க எல்லாம் எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே தாத்தா. யாருமே தானா சாகலடா. எப்படி தாத்தா செத்தாங்க? எல்லாம் சதி பண்ணி சாகடிச்சாங்க. எப்படி தாத்தா சொல்றீங்க? மர்மமான முறையில என் கண்ணனை சாகடிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் பாக்ஸிங்ல சாம்பியனா இருந்தாங்க. அவனையும் ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்து பாக்ஸிங் ஸ்டேஜிலேயே சாகடிச்சுட்டானுங்க. ஆனா உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி என் பையனை எப்படியாவது பாக்ஸிங்ல சாம்பியன் ஆக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாரா. இதுதாண்டா உங்க அப்பாவோட நீண்ட நாள் கனவு. இத பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்கல. எங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம செத்து போயிடுவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டு இருந்தேன்டா. ஆனா ஆண்டவனா பார்த்து அதுக்கான நல்ல சந்தர்ப்பத்தை இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்காண்டா. இவங்க எல்லாம் கொண்டது யார் தாத்தா? இன்னைக்கு ஒருத்தன் உன்னை ரோட்ல அடிச்சானே, அவன் பரம்பரை தான்டா. என்ன சொன்னீங்க? என்ன விடுங்க தாத்தா, அவனை நான் இப்பயே வெட்டி கூறு போட்டுறேன் தாத்தா. ஏய், உன்கிட்ட இருக்கிற அந்த கோவத்துக்காக தாண்டா இத்தனை நாள் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்? அவனை பாக்ஸிங்ல தாண்டா அடிக்கணும் நீ. இப்ப நீ நினைச்சா மட்டும் தாண்டா நம்ம பரம்பரை மானத்தையே காப்பாற்ற முடியும். நம்ம பரம்பரை மானமே உன் கையில தான் இருக்கு. பாக்ஸிங் ஸ்டேஜ்லயே அவனை ஜெயிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி. சத்தியம் பண்றா, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. எனக்கு எதுவுமே தெரியாது தாத்தா. நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்டா. நான் எதுக்கு இருக்கேன்? அதுக்கு தாண்டா நான் இருக்கேன். முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. அவனை பாக்ஸிங் ஸ்டேஜில் அடிச்சு நீ சாம்பியன் ஆகணும்டா.
வேலண்ணே இதோ வராரு பாடுறா, வாங்கடா போலாம். அண்ணே வேலண்ணே. நான் வேலண்ணா. யாரும் உங்களை அடிச்சிட்டாங்களாண்ணே? உன் மேலேயே கை வச்சிட்டான் வேலு. வா வேலு, அவனை அடிச்சு காலி பண்ணலாம். வேலு அவன் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ட வேலு. வா வேலு, அடிச்சு காலி பண்ணிடலாம். காலி பண்ணே. உண்மையில நீங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஷிப் மதியதா இருந்தா எல்லாரும் இப்ப ஓரம் போயிடுங்க. போங்கடான்றல போங்கடா. ஏய் போங்கடான்றல போடா. போ போ போங்கடா. என்னடா இவரு? Good, good. Left, only left, only left. Oh, only left. Back, back, back. Good, good, good. Left. நிறுத்தக்கூடாது. Don't stop it. நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன் நிறுத்துற? Left, left. அடிச்சிட்டு ரிவர்ஸ் எடுக்கணும். Come on. Wait, back பண்ணு. Stop. ஒண்ணு இல்ல. எப்படி பண்ணு? ரிலாக்ஸ் பண்ணுப்பா. எக்ஸசைஸ் பண்ணு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 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 ரைட். கம் ஆன் டு இட். 1 to 1. வெரி குட் வெரி குட். ஸ்டாப். ஸ்டாப். ரிலாக்ஸ். இன்னைக்கு இதோட போதும். நெக்ஸ்ட் நாம நாளை இருந்து பாத்துக்குவோம். குட் சபாஷ். என்னன்னு ஏரியாவே அமைதியா இருக்கு. டீக்கடைக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னா? எவனோ ஒருத்தன் உங்க மேல கைய வச்சிட்டு போயிட்டானாமே. அது என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அவனையே நீங்க திருப்பி அடிக்கல? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ இப்ப உன் வேலையை பாரு. அப்போ நீங்க ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருப்பீங்க. நான் அது கேட்க கூடாதா? என்ன கேள்வி கேட்கறவங்க இன்னும் உனக்கு உரிமை வரல. நீ போ. பிரியா பிரியா பிரியாமா சாப்பிடுமா. எனக்கு வேண்டாமா. மணி 2 போகுது. 2 வாய் சாப்பிடுறா. இந்தா சாப்பிடுமா. வேண்டாமா. கொஞ்சமா. எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றேன். நான் என்ன குழந்தைய சும்மா ஊட்டி விட்டுட்டு? என்னைக்கும் நீ என் குழந்தைதான்டா. கொஞ்சம் சாப்பிடு. 2 வாய் சாப்பிடு. அப்படி வச்சுட்டு போங்கன்னு சொல்றேன்ல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சுமா உனக்கு? ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன் நானு.
ஏங்க உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்குதாங்க? நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருக்காளேன்ட்டு. சொல்லுடி என்ன? అది ఎక్కడ పోతుంది, ఎక్కడ వస్తాయి, కాలేజ్ పోయిందా లేదా, కరెక్ట్ గా భోజనం చేస్తాయా లేదా, ఎప్పుడు చూడు రూమ్ లోనే పడి ఉంటాయి. భోజనం చేసేదిలా, ఏమని అడిగితే కూడా ఎజ్జే బదులు చెప్పేదిలా, ఎప్పుడు దాని మూతిల కలనే పోయింది. நீங்க பிசினஸ் பாத்துட்டு இருந்தா அந்த பொண்ணை யாருங்க பாக்குறது? நம்ம பொண்ணு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல உங்களுக்கு. சரி, நான் பிசினஸ் மட்டுமா பாப்பேன், நம்ம பொண்ணு மேல அக்கறை எனக்கு கிடையாது. நீ சொல்றத நான் கண்டிப்பா செய்வேன். லெஃப்ட் 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 ரைட், 2 லெஃப்ட் 3 லெஃப்ட் ஒரு ரைட். கம் ஆன் லெஃப்ட். நான் என்னன்னு சொல்றேனோ அது மட்டும் தான் நீ செய்யணும். வேலு லெஃப்ட் 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 ரைட். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், ஒரே ஒரு லெஃப்ட் தான், ஒரு லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 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 ரைட். கைகாடு ஏன் கீழே இறங்கு, ஒழுங்காடு. லெஃப்ட் 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 ரைட். இங்க பாரு, வயிறு வயிறு காரியா இருக்கு. லெஃப்ட் 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 ரைட். வெரி குட். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்க. வேலு, நீ என்ன பண்ற, அங்க வந்து கிட் பேக்ல மிஸ் பண்ற பஞ்சஸ. அதனால உனக்கு ஒரு ரவுண்டு போட்டு காட்டுற பாரு. இது வந்து எதிரியோட ஃபேஸ்ன்னு நினைச்சுக்க. புரிஞ்சுதா? இனிமே உன் போக்கஸ் எல்லாம் அவன் முகத்துல தான் இருக்கணும். இப்ப உன் பஞ்ச மிஸ் பண்ணாம அவன் ஜாவல் அடி பார்க்கலாம். புரிஞ்சுதா? இப்ப நான் அடிக்கிறத பாரு. இப்படி வந்து அப்படி அடிக்கணும். அடிக்கும் போது பாரு, கையை அப்படி பெண்ட் பண்ற. ஸ்லோவா பஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே காட். ஸ்லோலி பஞ்ச். ஸ்லோவா போகணும். இப்படி அப்படி போகணும் பஞ்ச், அந்த மாதிரி. இப்ப மறுபடியும் காட். இப்ப பஞ்ச கொஞ்சம் பாஸ் பண்ணு. அப்படி. இத அவர் ஸ்டமக்கு நினைச்சுக்க, அதை விட்டுடு. ஒன்லி ஜாவல பஞ்ச் பண்ணணும். இங்க பஞ்ச் பண்ணணும், இந்த இடத்துல. 2 அப்படிதான். 1 2 1 2. காலை இப்படி டர்ன் பண்ணணும். அப்படிதான். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும். கமான் கமான், இன்னும் ஃபாஸ்ட் பண்ணு. அப்படிதான். ரைட். பழைய பாக்கி கொடுங்க, அப்பதான் டீ தருவேன். ஒழுங்கா டீயை குடுத்துட்டு போடா. ஓனர் பழைய பாக்கி கேட்டாரு. நாங்களே டென்ஷன்ல இருக்கிறோம். இப்ப நான் கொடுத்தா பழைய பாக்கி கேட்பாரு. போய் வேலு கணக்குல வைடா. போடா போடான்றல. யாரு வேலு? போய் இட்டாங்க போய். ஓனர் கத்துறாரு, ஏன் சம்பளத்தை பிடித்தாரு. என்ன கதை இது? நேரண்டா நேரண்டா எங்களுக்கு. பாத்துக்கோ. பாத்துக்கோ. இவெல்லாம் வந்து பேசுறாங்க. டீ எப்படிங்க? ஏய், டீ ஏண்டா கீழ ஊத்துற? டீ குடுத்துட்டு போயேன்டா. மூஞ்சி அதுனே குடுக்குற நீ. காசு என்னது காசு காசு காசுன்னு காசு அப்புறம் உங்க மூஞ்சிகளுக்கு இந்த டீ போதும். போ, ஓசில டீ குடிக்குதுனே வந்துட்டீங்க. டீ கடைக்காரனோட நம்மள மதிக்க மாட்டறான். என்ன பண்றது? ஏரியா அந்த மாதிரி ஆயி போச்சு. இதோபரா அதுங்க எப்படி உட்காந்துது பாத்தியா? ஏண்டா ஏரியால என்ன சீன் போட்டு சுத்தி இருந்தீங்க. இப்ப வேலை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டானே, உங்களால என்னடா பண்ண முடிஞ்சது? இது மாதிரி நீங்க ஏரியால வரத்தும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. உங்களை எவனாவது அச்சிட போறான், வீட்டை போய் உட்காருங்கடா. என்ன அவ்வளவுதான் உங்களுக்கு. வெறுங்கையால எதுக்கு பஞ்ச் பண்ற? கையில ரத்தம் வருது பாரு. பேண்டேஜ் ஏன் கட்டல? நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன்? கிரிப் பேண்ட் போட்டு தான் அடிக்கணும்னு சொல்லிருக்கேன் இல்லையா? ஏன் இப்படி பண்ற? தெரி இருந்தா மட்டும் போதாது, ஜெயிக்கிறதுக்கு ஐடியா வேணும். புரிஞ்சுதா? ஐடியாவோட வேலை செய்யணும், தெரிஞ்சுக்க. சாப்பிடு இத. உன் உடம்புக்கு நல்லது. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் உடம்பையும் மனசையும் வலிமையா வச்சுக்கணும்டா. சாப்பிடு, சாப்பிடுறா.
சித்தப்பா வலிக்குதா சித்தப்பா? இல்லடா வலிக்கல. மயிலே உனக்கு இல்லை கவலையே. என் வாழ்வை வாசிக்க வந்தவன் நீ, என்னை நேசிக்க பிறந்தவன். என் வாழ்வை வாசிக்க வந்தவன் நீ, என்னை நேசிக்க பிறந்தவன். கண்ணை பார்த்தாலே என் முன்னே கண்ணாடி சொல்லிடுவே அது உண்மை, அது உண்மை. உடலும் உயிரும் உன்னை சேரும், உள்ளம் என்று உன்னை பாடும். உடலும் உயிரும் உன்னை சேரும், உள்ளம் என்று உன்னை பாடும். இனிக்குது இனிக்குது காதல் இடிக்கிற வண்ணாதானே இதயம் துடிக்குது. தலைவா நீதான் துணையாயிருக்க ஆண்டவனை நான் நம்பல. அழகிய நீதான் அன்பா இருக்க தலையெழுத்த நான் நம்பல. உன் இதய அரங்கம் ஒன்று போதுமே, இன்பம் கோடியினில் மோதுமே. இதய அரங்கம் ஒன்று போதுமே, இன்பம் கோடியினில் மோதுமே. என் உள்ளம் கேட்டாரே அடி பெண்ணே அது உன்னை கேட்கிறதே அது உண்மை, அது உண்மை. தீரும் காதல் வண்டின் மீது உன்னுறவை தவிர உலகில் ஏது. தீரும் காதல் வண்டின் மீது உன்னுறவை தவிர உலகில் ஏது. இனிக்குது காதல் இனிக்குது உன்னால் தானே இதயம் துடிக்குது. பார்த்திடு சேர்ந்திட தெரிந்தே தொலைத்திடு என்னை மயக்கி முன்னில் தந்திட வாழ்ந்திட மலர்ந்திட நாளும் நெருங்கிட. வாழும் வாழ்வை உனக்கை கொடுத்திட இனிக்குது காதல் இனிக்குது உன்னால் தானே இதயம் துடிக்குது. இனிக்குது காதல் இனிக்குது உன்னால் தானே இதயம் துடிக்குது. பிரியா, பிரியா, இங்க இருக்கியா நீ? இங்க என்னடி பண்ற? இன்னைக்கு எனக்கு லீவு, ஜாலியா வெளில போலாமா? என்னடி ஒரு மாதிரியா இருக்க? என்னடி
என்னடி ஆச்சு? ஏய், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? உண்மையே சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அன்னைக்கு அங்க பிரச்சனை நடக்கும்போது நான் போனேன். எனக்கு கேக்குறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாருடி. அதனாலதான் அவரை பார்க்க கூடாது பேசக்கூடாது முடிவே பண்ணிட்டேன். பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா உன்னால இருந்துட முடியுமா? உன் மூஞ்சே காட்டி கொடுக்குது. அதுக்கு என்ன இப்ப என்னடி பண்ண சொல்ற? ஒருவேளை அவர் கோவப்பட்டு பேசினதுலயும் எதனா அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுடி. நீ அவரை சந்திச்சு பேசு, அப்போதான் உனக்கு இருக்க குழப்பம்லாம் தீரும். என்னடி சொல்ற? அவர் திட்டினதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? அப்போ அவர் உண்மையிலேயே என்ன மனசார திட்டலையா? சண்டை எல்லாம் வந்தாதாண்டி காதல சுவாரஸ்யமா இருக்கும். இது கூட தெரியல மண்டு. குடிச்சிட்டு போப்பா. வேலு வர்றது இல்லையா? வேலு வர்றதே இல்லம்மா. முன்ன மாதிரி இப்ப சுத்தமா வர்றது இல்லம்மா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி வருவாங்க. இப்போ அவங்களும் வர்றது இல்லம்மா. ஏரியாவே ரொம்ப டல்லா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா. ஓகேண்ணா, சரி அவர் வந்தா நான் வந்து போனேன்னு சொல்றீங்களா? சரிம்மா. காடா இருக்காத. அவன் எப்படி மிஸ் பண்றானோ அதே மாதிரி பண்ணணும். ஸ்டாப். கையை ஏன் கீழே வச்சிருக்க? நல்லா மேல வச்சு போடு. அவன் மாதிரி எதிர்க்கிறவன் எப்படி போடுறான் அவன் மாதிரி போடணும் நீ. பாக்ஸ். வேலு, அங்க மூட்டை சும்மா இருக்குதுன்னு எவ்வளவு அடி அடிச்ச நீ. என்ன பாக்குற? அவனை அடிக்க முடிஞ்சதா? ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் ஊரை சுத்திட்டு இருந்தாலும் திட்டி திட்டி வேலைக்கு அமிச்சிடலாம்னு நினைச்சேன். உன் கூட சேர்ந்தான்ல, உருப்பட்டா மாதிரி தான். நம்ம குடும்பத்தோட லைன்லயே அவனையும் எதுக்கு இழுத்துட்டு போறீங்க? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் வேலையை பார்த்துட்டு போடா. பெருசா சொல்ல வந்துட்டான். யாருமா வந்துட்டு போறாங்க? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தாமா. ஆமாம்மா, உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. மாப்பிள்ள பெரிய சாப்ட்வேர் கம்பெனியை வச்சு நடத்துறாரு. அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம். அப்பா உன் கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்துறேன் நீ பாரு. யார கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க? என்னமா சொல்ற? உன் கல்யாணத்தை நடத்த நான் யார்கிட்டமா கேட்கணும்? என்ன கேட்கணும்? கட்டிக்க போறவன் நானு. என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ஏய், என்னடி சொல்றாவ? அம்மா, அப்பா உன்னை கேட்காம நிச்சயம் பண்ணது தப்புதாம்மா. ஆனா உன் அழகுக்கும் தகுதிக்கும் ஏத்த மாப்பிள்ளை தானமா பாத்திருக்கோம். நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்தாலும் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். இப்போ கல்யாணம் பண்ணிக்காம வேற எப்படி கல்யாணம் பண்ணிக்குவ? நீங்க பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது. அப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி சொன்ன? இந்த மனுஷன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா உன்னை கேட்காமலேயே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருப்பார். இவருடைய நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டியடி பாவி. இங்க பார், நாங்க முடிவு பண்ணதுதான். நாங்க சொல்ற மாப்பிள்ளைக்கு நீ கழுத்தை நீட்டணும். அதையும் மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீ வாடி. இது விளையாடுனா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். புரியுதா? இப்ப நான் விளையாடுறேன், இது மாதிரி விளையாடணும்.
இவ மேல என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த மனுஷன் வேற கத்திட்டு இருக்கிறாரு. ஆமாமா தோ கிளம்பிட்டோம் மாமா. எங்கம்மா பொண்ணை காணோம்? இதோ கூப்பிடுறேங்க. போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் வாமா. தோ கிளம்பிட்டோம் மாமா. தோ 10:30 ட்ரெயின் பிடிச்சி உடனடியே வந்துருவோம். தோ கிளம்பிட்டோம் மாமா. ஏய் கூப்பிடுறியா அவள? உனக்கு அறிவு கிடையாது. ஏய் வாடி. கூப்பிட்டியாமா? எரும மாடு மாதிரி வராப்பார். என்னமா விஷயம்? புறப்படுமா சீக்கிரம். மேனேஜர் ஒரு நிமிஷம் இருமா. சரண்யா இங்க வாமா. சொல்லுங்க ஆண்டி. ஊர்ல இவங்க பாட்டி சீரியஸா இருக்காங்க. நாங்க அர்ஜென்ட்டா கிளம்பணும். நீ கோச்சிக்காம போயிட்டு வாமா. ஊர் போயிட்டு வந்து பார்க்கலாம். என்ன? ஓகே ஆண்டி நான் கிளம்புறேன். சரிமா. பை பிரியா. ஓகேடி. பை ஆண்டி. வாங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா. சரி வா கிளம்பு சீக்கிரம். டேக் கேர். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு போறோம் சீக்கிரம். ஏறுங்க சீக்கிரம். டிரைவர் பேக் பிடி. அம்மா எங்கம்மா போறோம்? கம்முனு உட்காரடி சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அலாச்சிடி மச்சான். இங்க வாடா. டேய் வாடான்றல. நான் கூப்பிட போயினே ரேட்ல பைண்டிக்கிறான் போல்தே. கோயில்ல இருந்து வெளியே வரட்டும் பாத்துக்கிறேன். மச்சான் வரான்டா. இன்னைக்கு கலாய்க்கிறதுக்கு அவன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. செம்மாட்டி போகுது. தலை தொங்கிட்டு இருக்குதா? அண்ணன் கூப்பிடுறாரு வாடா. அண்ணன் கூப்பிட்டு போயினாக்குறேன் வாடா. வாடா இங்க என்னடா பண்ற? அச்சி மூஞ்செல்லாம் வச்சிடலாம். விடு மச்சான் பாத்துக்கலாம். எங்க போற? என்னடா இவன் பாக்க பதில் வச்சு காய்ப்பினவன. தட்னா தாரான்ற மாதிரி இருக்கான். மண்ணில கொட்டி வச்சிருந்தே. ஐயா கட்டிடலாமா? கீழே குனிஞ்சு தலைய பாக்குற. என்ன பண்ண போற? கைய மாட்டேங்கிறாரு. கம்முன்னு போயிட்டு வரேன். ஏன் அவங்களை அடிச்ச நீ? அவனுங்க என்கிட்ட வம்பு தானுங்க. வம்புக்கு இழுத்தா அடிச்சறதா? இந்த கோவம் தாண்டா உன்னை கெடுக்குது. இந்த கோவத்தால் தாண்டா நீ இப்படி இருக்க. ஆத்திரப்பட்டா ஜெயிக்க முடியாது. திருச்சண்டை போடக்கூடாதுன்னு கேட்க மாட்டியா? சரி விடுங்க, இனிமேல் அடி பண்ண மாட்டேன். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள்ல, ஆசைப்பட்டு ஏறிக்கட ஐயாவோட பைக்கில் தன என் புறம்போக என் பொண்ணாடா என் கலைஞ்ச போற வழி லாரி அடிபட்டு சாவுடா. பார்த்து வண்டி ஓட்ட மாட்டடா. முடிச்சு ஒரு மேல போனவன இப்படியே வண்டி ஓட்டுறது. என் சொர்ணை பிடிச்சவன, என் விலகாதவன, என் கஷ்டமாலா ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதா? தெரியுமாடா? தெரியுமாடா? மிதிச்ச சாவடிடா உன்ன. திட்டாரா? ஏய் என்னால அடிக்க முடியாது தானே அடிக்கிற. ஒன்னு அடிக்க ஒருத்த வருவான்டா. வருவான்டா கண்டிப்பா வருவான்டா. அவன் தான்டா வேலை. கண்டிப்பா உன்னை அடிச்சு ஜெயிப்பான்டா. அவன் தான்டா உன்னை ஜெயிக்க போறவன். என்னடா வந்துட்டா வருவான் வளர்ற. என்னடிக்க அவனா இருக்கான். ஏய் வேலை யாரு தெரியுமாடா? அன்னைக்கு ரோட்ல அடிச்சிட்டு போனியே அவன் தான்டா வேலை. அவன் ஒரு அடியில கீழே வந்தா அவன் அடிப்பானா? கண்டிப்பா அடிப்பான்டா. அவன் தான்டா உன்னை ஜெயிப்பான். அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது யார் தெரியுமா? அவங்க தாத்தா வீரியன்டா. அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதுவரை யாரும் தோத்தது இல்ல. சத்தியமா சொல்றேன்டா, கண்டிப்பா வந்து ஜெயிப்பான்டா. ஏ காமாச்சி ஜூஸ் கொண்டாடி. வினோத் ஏன்டா டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்ல டாடி. காமாட்சி தான் வேலை விட்டு அமிச்சாச்சே, அவமால ஏன் டென்ஷனா காட்டுற? ஒன்னும் இல்ல டாடி. ஏய் பிறந்ததுல இருந்து உன்னைய பாக்குறேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவு என்னன்னு எனக்கு தெரியும். ஏன் டென்ஷனா இருக்க சொல்லு. அது வந்து டாடி, போன வாரம் ஒரு பொறிக்க அடிச்சிருந்தாடி. அவன் என்னவோ ட்ரைனிங் பண்றானா, பாக்ஸிங் கத்துக்கிறானா. அவங்க தாத்தா சொல்லி தரான். அவங்க தாத்தா பேர் கூட ஏதோ வீரனா. என்ன பேர் சொன்ன சொல்ல? நீங்க ஏன் டாடி டென்ஷனா வரீங்க? இன்னொரு வாட்டி சொல்லு அந்த பேரை. வீரன் டாடி. வீரனா? என்னதுக்கு? என்னாச்சு? டேய் அவன் சாதாரண ஆள் கிடையாதுடா. கண்டிப்பா வீரன் ட்ரைனிங் கொடுத்தா உன்னை அவன் கண்டிப்பா ஜெயிப்பான்டா. நீங்களே அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்றீங்க?
நீ விடு, நான் பாத்துக்கிறேன். போய் மேல ரெஸ்ட் எடு. இனிமேல் ஏன் விஷயம்டா, போடா மேல போய் ரெஸ்ட் எடு போ. சரி ஓகே டாடி. டேய் மீன்மணி எங்கடா இருக்கிற? உடனே வீட்டுக்கு வாடா, முக்கியமான விஷயம். வா. மணி முக்கியமான விஷயம். உங்க எதிர்க்க இன்னைக்கு உட்காந்துக்கிறோம். டேய் உனக்கு ஒரு வேலை ஒண்ணு வந்திருக்குடா. சொல்லுங்கயா, வேலை குத்து ரொம்ப நாள் ஆகுதியா? உங்களுக்கு ஓசை என்ன ஒன்னாலும் செய்வேயா. சொல்லுங்கயா, என்னையா செய்யணும்? என் உயிரோட குடுக்குறேன்யா. டேய் உயிரை கொடுக்க வேணாடா, ஒருத்தன் உயிரை எடுக்கணும். யார் யாரா சொல்லுங்கயா. பாபே இங்க வாடா. அந்த வீரன் டீடைல் ஃபுல்லா மீன்மணி கிட்ட கொடு. போ சீக்கிரம். என்னடா பாக்குற? போ அந்த டீடைல் முதல்ல கொடு. சரி வா மணி போலாம். யா எல்லாத்தையும் வாங்கிட்டேயா. இந்த சின்ன வயசுக்கு நான் என்னத்துக்கா என் பசங்க சொன்னாலும் சங்கத்து ட்ராக்ல விட்டுருவானுங்கயா. முதல்ல அதை செய். சரிங்கய்யா, வரேன். எதுவும் பத்தலனா பாபு கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. ரொம்ப நல்லதுங்கய்யா, நான் வரேன்யா. ஐயா நம்ம கண்டெய்னர் யார்ட்ல வந்து பிசினஸ் என்னன்னா எல்லாம் பேசாத, முதல்ல அந்த மேட்டரை முடிக்கணும். வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. ஐயா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேங்க ஐயா. இதான் அக்ரிமெண்ட். இதை ஒருக்க படிச்சு பாத்துருங்க. படிச்சு பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. கொஞ்சம் நல்ல நேரம் மட்டும் பார்த்துக்குவோம். சரி. ராஜா நேரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரிங்க ஐயா, நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுருங்க. பேனா எங்க? இந்தாங்க பேனா. நான் சொன்ன மாதிரி தானே அக்ரிமெண்ட் டைப் பண்ணிருக்கீங்க. என்னுடைய எய்ம் என்னன்னா வேலுவை சாம்பியன் ஆக்கணும். ஐயா நாங்க இவ்வளவு காலம் போராடி வருஷம் வந்து போறது அதுக்கு தானங்க ஐயா. நீங்க வந்துட்டீங்க, எங்களால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறோம். உங்க பேரை சாம்பியனா உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. வெல்கம் வெல்கம். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றிங்க. வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஏய் யாரா நீங்கள் எல்லாரும் ரவுண்டு கட்டுறீங்க? ஏய் பெருசு நான் பாக்ஸிங் டைலாம் உன்னோட வச்சுக்கோ. உன் பேரனை ஸ்டேஜ் எத்த சொல்லி அங்கே ஆகாது, செத்து போயிடுவான் அநியாயமா. தேவையில்லாம் வேலைலாம் பார்க்காதடா, சொன்னா கேளு. ஏய் என் பேரனை பாக்ஸிங் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? வேணாண்டா, சொன்னா கேளுடா. வேணாம் மாமு, பெருசு சொல்ற பேச்ச கேட்காது போலுது. நம்ம வந்த வேலையை முடிச்சிட வேண்டியதான். ஆமா மாமே முடிச்சிடலாம். என்னடா என்னாச்சு? தாத்தா தாத்தா ஆம்புலன்ஸ் கூட்டி போறேன். ஆம்புலன்ஸ் கூட்டி போறாங்களா? எங்கடா? ரத்னா கிளினிக். என்ன சொல்ற? ரத்னா கிளினிக் தான். ரத்னா கிளினிக்கா? அண்ணா தாத்தா என்னாச்சு? சொல்லுடா தாத்தா என்னாச்சு? ஏய் சொல்லுடா தாத்தா என்னாச்சு? சொல்லவே தாத்தா எங்கடா இருக்காரு? தாத்தா ஆபரேஷன் ரூம்ல ஆபரேஷன் ரூம்ல இருக்காரா? ஆமாண்ணே. ஏய் ஆபரேஷன் ரூம்ல இருக்கா சொல்றீங்க, என்னாச்சு சொல்லி சொல்லுடா. சொல்ல மாட்டாங்க. எதுவுமே சொல்லல, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்கண்ணா. சிஸ்டர் தாத்தா என்னாச்சு? என்னது வர உள்ள வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்பெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, நீங்க அங்க போய் உட்காருங்க. டாக்டர் இப்போ எங்க தாத்தாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? சாரிங்க சார், மாடு முட்டினதுல குடல் சரிஞ்சிருச்சு. உங்க தாத்தாவை காப்பாற்ற முடியல, மன்னிச்சுக்கங்க சார். ஹாஸ்பிட்டல் சார், டாக்டர் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், எந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க.
தவிக்க விட்டு போட்டீங்க தாத்தா. பாருங்கடா தாத்தா என்ன விட்டு போயிட்டாரா. என்னடா பண்ணுவேன்? இதுக்கப்புறம் எனக்கு யாரா இருக்கா? தாத்தா ஐயோ தாத்தா அது தாத்தா தாத்தா ஐயோ தாத்தா ஐயோ. டேய் என்னடா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? அதான் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எங்கேயாச்சும் வெளியே போக வேண்டியது தானே? வெளியே போய் வேலை செய்யு. இது வேலைக்கு போவா? நான் என்ன லட்சியத்தோடு இருக்குன்னு தெரியும்ல. என்ன போடலாம் லட்சியம்? இவரே ஒரு அனாதை, இவருக்கு லட்சியம் ஒரு கேடு. டேய் வேலைக்கு போனாதான் இங்க சோறு. ஒன்னும் வச்சு வெட்டியா சோறு போட நீ ஒன்னும் சத்திரம் ஒன்னும் கட்டி வச்சில்ல. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு என் லட்சியம் தான் முக்கியம். அவ்வளவு ரோசம் உள்ளவன் எதுக்குடா ஏன் சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடுற? முதல்ல வெளியே போடா. என்னடா பாக்குற? வெளியே போறான்னு சொல்றேன்ல. என்னடி இது? நான் ஏமா வாழணும்? உனக்கு நான் ஏமா பாரமா இருக்கணும்? நான் செத்து போறேன். விடுமா என்ன? அடி பாவி, என்ன காரியம் பண்ண பிள்ளைய விட்டு ஒப்படைச்சிருக்கிறேன். இவ்வளவு தூரம் போக விட்டுட்டியாடி. பிரியா, அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுடா. அப்பாவுக்கு அவமானம் தாங்க முடியாதுடா. இதுக்காக அவனை பெத்த சொல்லுமா அம்மாடி. பாருமா, உங்க அப்பா அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வாங்க, நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஏமா நீ கவலைப்படுற? உங்க அப்பா அம்மா பேச்ச கேளுமா, அழாதம்மா, நீ மா போக உனக்கு. இது எனக்கு தேவையா? ஏமா இப்படி பண்ணு? எங்களெல்லாம் விட்டுட்டு போய் நீ தாண்டி காரணம். நான் தாண்டி என் புள்ள இப்படி நிக்குது. அழுவாதடா. அப்பாவோட மான மரியாதை உங்ககிட்ட தாமா இருக்குது. நீ மட்டும் சம்மதிக்கலனா இந்த கல்யாண மண்டபத்திலே உயிரை விட்டுருவோமா? சரிப்பா, உங்க இஷ்டம்ப்பா. பாட்டி வேலைக்கு போறேன் பாட்டி, வரேன் பாட்டி. அண்ணே அண்ணே வேலண்ணே, இங்க என்ன சோகமா படுத்திருக்கிறீங்க? சும்மா தான் படுத்திருக்கேண்ணா. அண்ணே அந்த பொண்ணு உங்களை ஏமாத்தி போச்சுன்னு தானே சோகமா இருக்கிறீங்க? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, உண்மைதானே சொல்றேன். உங்களுக்கு விஷயம் தெரியாதானே? தெரியாதுடா. அந்த பொண்ணோட அப்பன் ஊருக்கு கூட்டு போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானே. வளரலண்ணே, உண்மைதானே சொல்றேன். நீங்க விரும்பினீங்களே அந்த பிரியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. உண்மையாடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணு ஏமாத்தி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டானே. அண்ணே அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுண்ணா, ஏன்னா இங்க வந்து படுத்திருக்கிறீங்க? அது வந்து ராசிக்கு
அண்ணே உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் குடிசையில் வந்து சரி வரா போலாம். அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க. ஏய் எவ்வளவு நேரம் குளிச்சுட்டு இருப்ப? என்னண்ணே இப்பதானே குளிக்க வந்தேன். சித்து நான் போயிட்டு ஸ்பான்சரை பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க மனசு வச்சாதான் நான் போட்டியிலே கலந்துக்க முடியும். தாத்தா இருக்கும்போது எல்லாத்தையும் அவரே பார்த்துருந்தாரு. இனிமேல் நான் தான் பார்க்கணும். அதனால நான் பார்த்துட்டு அப்படியே கிரவுண்டுக்கு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நேரா கிரவுண்டுக்கு வந்துரு. ஓகேவா? சரிங்கண்ணே, போயிட்டு வாங்கண்ணே. சரி ராஜா, வர வேண்டிய பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணியான்னு பாரு. பேமெண்ட் எல்லாமே வந்துடுச்சு. இந்த ஒரு பேமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கு. அதுவும் நெக்ஸ்ட் வீக் செக் வந்துரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி பேமெண்ட்லாம் கிளியர் இல்ல, ப்ராப்ளம் இல்ல. ஆனா சூப்பரா பண்ணீங்கண்ணா நீங்க. நான் என்ன பண்ணேன்? நம்ம வேலை விட்டுட்டு பசுபதியை பிடிச்சிங்க பாருங்க நீங்க. டேய், இந்த கேம்லிங் ஃபீல்ட்ல இவ்வளவு காலம் இருந்துகிட்டு இன்னும் ஸ்டெடியா நிக்கிறேன்னா இது கூட தெரியல ப்ரோ. வேற இன்னும் எவ்வளவுக்கா எங்கெங்கெல்லாம் செக் வைக்க போறான் பார். அவன் எப்படிலாம் பல்ட்டி அடிக்க போறான் பார். நீ பார்த்துனே இரு. என்ன வேலு வரா? வேலுவா இவன் நம்மள தேடி வரான். சார் வாங்க சார். வேலு என்ன விஷயம் இந்த பக்கம்? உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். என்னது எங்களை பார்க்க வந்தியா? எங்களை எதுக்குப்பா பார்க்க வந்த? பாக்ஸிங் போட்டியில கலந்துற விஷயமா தான் சார் நான் உங்களை பார்க்க வந்தேன். பாக்ஸிங்லையா? நீயா? உனக்கு யாரையா ஸ்பான்சர் பண்றா? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க எங்க தாத்தா இருக்கும்போது எனக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு. ஆமாயா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அன்னைக்கு உன் தாத்தா உயிரோட இருந்தாரு, உன்னை ஜெயிக்க வைப்பாருன்னு நான் நம்பினேன். அதனால உனக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு நான் சொன்னேன். ஆனா உங்க தாத்தாவே உன்னாலே காப்பாற்ற முடியலையே. நீ எங்க ஸ்டேஜ் ஏறி ஃபைட் பண்ணி ஜெயிக்க போற? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அக்கௌண்ட் பார்க்கணும். நீ கிளம்புறியா? சார் நீங்க மட்டும் ஸ்பான்சர் பண்ணல என்னால இந்த போட்டியிலே கலந்துக்க முடியாது சார். அப்புறம் நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் சார். எங்க அப்பா ஆசைப்பட்டபடி நான் சாம்பியன் ஆகணும் சார். சார் எங்க தாத்தா கத்து கொடுத்த இந்த கலை வீணாக கூடாது சார். சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. முதல்ல பாக்ஸிங்ல கலந்துட்டு ஜெயிச்சு சாம்பியன் ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ ஏது தேவை எல்லாம் நான் ஸ்பான்சர் பண்றேன். ரைட்டா? நீங்களே எப்படி சொன்னா எப்படி சார்? நிறைய வேலை இருக்கு. முதல்ல நீ கிளம்பு. சொல்றேன்ல கிளம்பு. என்னப்பா அப்படி பாக்குற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணணும்னு பாக்குறியா? பிரச்சனை பண்ண வரலப்பா, உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரிய மாதிரியே சொல்றேன் வேலு. நீ பாக்ஸிங் கத்துந்து, உங்க தாத்தா இறந்தது, உன்னுடைய ஸ்பான்சர் அவங்க கூட போய் சேர்ந்தது எல்லாமே எனக்கு தெரியும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போட்டியில கலந்து நான் ஸ்பான்சர் பண்றேன். நீங்க யாரு? நீங்க எதுக்காக எனக்கு ஸ்பான்சர் பண்ணோம்? நான் யாரா? நான் யாரு உனக்கு தெரியாது. நீ யாரு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கலாம். இதுக்கு காரணமே உங்க அப்பா தான். அவர் செய்த உதவிக்கலாம் என்ன கைமாறு செய்யறதுன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன்பா. கடவுளா பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாருப்பா எனக்கு. உனக்கு ஸ்பான்சரா நான் வரேன் வேலு. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சு உங்க அப்பா ஆசையை நீ நிறைவேற்றுற. நான் வரேன்.
25 26 27 28 29 30 அண்ணா எங்க போறீங்க? வேலூர் பார்க்கணும்டா. வேலுவெல்லாம் இப்போதைக்கு பார்க்க முடியாது, வெயிட் பண்ணுங்க. ஏய் உர்ரா, வேலூர் பார்க்கணும். வேலூர்ல முக்கியமான விஷயம் சொல்லியாங்கடா. அதெல்லாம் பார்க்க முடியாது, சொன்னா கேளுங்க. ஏய் சொல்லணும்னு சொல்றாங்க, முக்கியமான விஷயம் நானு. வேலு கிட்ட பேசணும்டா. அண்ணா ஏய் இவர் பசுபதியோட பிஏ. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நான் முக்கியமான விஷயம். வேலு, பசுபதி பத்தி உனக்கு தெரியாது. அவன் பையன் ஜெயிக்கிறன்றதுக்கு அவன் எவனை வேணா கொள்வான். இது வரைக்கும் எத்தனையோ பேரை கொண்டிருக்கான் தெரியுமா? ஏய் அவன் வரலாறுலாம் எனக்கு தெரியும், நீ வந்த விஷயத்த சொல்ற. உன் தாத்தாவை பத்தி நான் உண்மையை சொல்லதான் வேலு வந்தேன். தாத்தா பத்தின உண்மையா? தாத்தா பத்தின உண்மை அது? தாத்தா எப்படி செத்தா தெரியுமா உனக்கு? மாடு முடி செத்தாரு. அது என்ன இப்போ? அது உனக்கும் ஊர் உலகத்துக்கும். என்னடா சொல்ற? அப்போ என் தாத்தா எப்படி செத்தாரு? அவன் தான், அந்த பசுபதி தான் வேலு தாத்தாவை கொன்னது. என்னடா சொல்ற? நீ சொல்றதுல உண்மையா? உண்மைதான் வேலு. உங்க தாத்தாவை கொன்னுட்டா உன்னால பாக்ஸிங்ல கலந்துக்க முடியாதுன்னு உங்க தாத்தாவை ஆள் வச்சு கொன்னுட்டா வேலு. அது மட்டும் இல்ல வேலு, அதையும் மீறி நீ பாக்ஸிங்ல கலந்துக்கிறதால ஒன்னே கொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டா வேலு. முடிஞ்ச உயிரை காப்பாத்திக்கோ. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். உன்னை விட மாட்டேன்டா. டேய் டேய் பசுபதி வாடா, தைரியமா இப்போ வாடா வெளிய. டேய் பாரு, எங்கடா ஓடிட்டு இருக்க? வாடா வெளிய. வாடா பரதேசி நாயே. ஏய் ஏன் வீட்ல வந்து கறி விடுறா நீ? ஏய் என் தாத்தா வேட கொன்ன நாயே. எத்தனை பேரை கொன்னு நீ சந்தோஷப்பட்டிருப்ப. இன்னைக்கு உன் உயிர் போயிடணும்னு பயமா இருக்கா? இந்த பயத்தை எத்தனை பேருக்கு வர வச்சு உன் காரியத்தை நீ சாதிச்சிருப்ப. இத்தோட ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவ நான் என்ன முட்டாளா? இதுக்காக நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். இதுக்காக என் தாத்தா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இல்லடா, உன் குடும்பத்தையே கருவருக்கு தான்டா நான் உருவெடுத்து வந்திருக்கேன். நீங்க பண்ற அயோக்கியத்தனம்லாம் எனக்கு தெரியும்டா. அன்னைக்கு உன் பையன் என் மேல கைய வச்சப்பவே உன்னையும் உன் பையனையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிருப்பேன். ஆனா என் தாத்தாவும் எங்க அப்பாவும் ஆசைப்பட்டபடி நான் பாக்ஸிங்ல சாம்பியன் ஆகுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னையும் உன் பையனையும் இது நாள் வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். பாக்ஸிங்ன்ற பேர்ல கொலையாடா பண்றீங்க. நான் மட்டும் பழைய வேலை இருந்தா இந்நேரம் உன் தலை தரையில உருண்டு இருக்கும். என் பரம்பரை லட்சியம் என்ன கட்டி போட்டுச்சு. இதோட உங்க ஆட்டத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா. தாத்தாவை கொண்டுட்டா என்னால உன் பையனை ஜெயிக்க முடியாதுடா. என் தாத்தாவை கொன்னீங்க. என் தாத்தா இல்லாமலே நான் உன் பையனை ஜெயிச்சு காட்டுறேன்டா. பாக்ஸிங்ல சாம்பியன் பரம்பரை எங்கள்ன்றத நிரூபிக்கிறேன்டா. இந்த வேலுவோட விளையாட்டை நாளைக்கு ஸ்டேஜ்ல வந்து பாடுறா. ஐயா அவன் எங்க தெரியும் கேட்டீங்களா? ஆமாயா, கடிச்சிருந்தா வெட்டி இருப்போம் ஐயா. இனிமேல் நானே பாத்துக்கிறேன். இனிமேல் ஒருத்த கூட மூஞ்ச மொழி கூட
போடா சொல்றல போடா வெளிய என்னப்பா இப்படி உட்காந்துருக்கீங்க என்னாச்சு? டேய் அவன் வந்து எனக்கு சைடு போட்டு போயிட்டான்டா என் கழுத்துல வந்து கத்தி வச்சுட்டு போயிட்டான்டா நம்ம ஆளு என்ன பண்றானுங்க? அவனுக்கு உதவாக்குறீங்கடா வரப்போற சண்டையில அவனை சாவடிக்கணும்டா நீ தான் அவனை நான் சாவடிக்கிறேன்பா. அவனை ஓ கையால சாவடிக்கணும்டா விடுங்கப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நான் பாத்துருமா விடுங்கப்பா. இப்பதான்டா நிம்மதியாகுது. தல போட்டுடலாமா? ஐயாவுக்கு ஒரு போனை போடுறா. இரு. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் போடுறா. தல சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு தல. வினோத்தையாவுக்கு போடுறா. தல எந்த தல குரா ஐயா சொல்றா மீன்மணி. வேலை கட்டி போட்டு வச்சுக்கிறேன்யா. போட்டுருவா. நீங்களே வரீங்களா? வாங்கய்யா. ஐயா ஏந்துருங்கடா. வெரி குட்ரா மீன்மணி. பரவாயில்லைங்கய்யா. டேய் இவனை என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அவரா? ஐயா வேண்டாயா. ஐயா அவனை அவுத்து விடுவானா? ஐயா அவுத்து விட்டா என்ன வேணாலும் பண்ணுவான். ஐயா என்ன பண்ணுவானா? என்ன பண்ணுவான்? டேய் அவுத்து விட பார்க்கலாம். அவரா? ஐயா போட்டுடலாங்க இவனை இங்கேயே. இருடா எனக்கு தெரியும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு படியேறி வந்து என் அப்பன் கழுத்துல கத்திய வச்சு சவாலிட்டு போயிருப்ப. என்ன சவாலிட்டு செய்யற நீ அவ்வளவு பிரியறவா? உன்னை சாவடிச்சிருப்பேன். என் ஒரு அடி தாங்க முடியாம கீழே விழுந்தாதான் உன்னை உயிரோட விட்டு போனேன். உன் தாத்தா உனக்கு பாக்க சொல்லி வந்துட்டா பெரிய வீரன் ஆயிடுவா. சொல்றா சொல்லு இப்ப சொல்றா. கேக்குறல பேசுறா. வாய தந்து பேசுறா. இப்ப பேசுறா பேசுறா. ஊர்ல உன்னை வீரன்றாங்க. அதுவும் சாதாரண வீரன் ஒத்த அடி வீரனாமே. உன் வீரத்தை என்கிட்ட காட்டுறா. உன் வீரத்தை என்கிட்ட காட்டுற காட்டுறா. காட்டு காட்டுறா. காட்டு வீர நீ இல்லடா, நான் தானே வீரன். என்ன அடிக்க இந்த உலகத்துல எவனும் இல்லடா. நீ என்ன ஜெயிக்க போறடா. உன்ன இதோட நீ சத்து போடா. வாங்கடா. டேய் நீ டேய் பட்டா யாருன்னு தெரியலையா? ஏய் யாரா பேசுறது? நீ யாரா பேசுன? ஏய் நீ யாரா பேசுன? யார என்கிட்ட அடி வாங்கி சாப்பிடுற? என்னையா பட்டன? ஆமாண்டா நீ பொட்டதான்டா. ஏய் என்னடா சொன்ன?
அம்மா உன்ன உங்க அப்பனுக்கு பெத்தது உண்மைன்னா பாக்ஸிங் ஸ்டேஜ்ல என் கூட மோதி பாடுறா. என்னடா சொன்ன எங்க அம்மா எங்க அப்பனுக்கு எல்லாம் ஓர போங்கடா. ஏய் என்னடா சொன்ன உன்ன என்ன சொன்ன ஸ்டேஜ் கேட்டல வாடா ஸ்டேஜ் போட்டுருக்கு வாடா வா நீ என்ன பார்த்தலாம் வா எந்திரா வாடா வா பாக்ஸிங் போலாம் வா வந்து மோதி பாடுறா வாடா வா பாக்ஸிங் போட வாடா வா நீ ஒரு அப்பனை பிறந்த உண்மைனா என் கூட பாக்ஸிங் போடு வாடா. உங்க அப்பனே நாங்க தானே கொண்டோம், உங்க தாத்தாவை நாங்க தானே கொண்டோம், இப்ப உன்னை நான் தானே கொல்ல போறேன். உங்க பரம்பரைக்கு நாங்க தானே சங்கு ஊத்துறோம். எங்களை எதிர்த்து நிக்கிற எல்லாருக்கும் சாவுதான முடிவு.